வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப், நம்ம வாழ்க்கையில அடுத்த பாதையை பத்தி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நம்ம வேதாத்திரி மகர்ஷி எடுத்தோம்னா நம்ம அவர் ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப் லைஃப், ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆஃப் லைஃப் நம்மள மாதிரிதான் அவரும் ஒரு கிரகஸ்தரா வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு அந்த ஏஜ்ல மல்டிபிள் பிசினஸ் பண்ணாரு. எவ்வளவு பிசினஸ் பண்ணாரு. கடைசியா ஒரு கிளர்க்கா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. பட் அதே டைம்ல அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப என்னைக்குமே டச் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு சின்ன வயசுல அவருக்கு தெரிஞ்ச வயசுல இருந்தே அவர் கோவிலுக்கு போவாரு, சாமி கும்பிடுவாரு. அப்புறம் அவருடைய லைஃப்ல மெயின் இன்டென்ஷன் இண்டிவிஜுவல் பீஸ், வேர்ல்ட் பீஸ். அப்படிதான் வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரை ஒரு சின்ன வயசுல ஒரு தாட்டா போட்டுட்டு இன்னைக்கு பாருங்க இவ்வளவு உலக அளவுல எவ்வளவு சூப்பரா இது ஃபேமஸ். நம்ம எல்லாருமே அவருடைய பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளா கத்துக்கிறோம். நான் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒர்க் பண்ணா கூட நம்ம இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய சின்ன வயசுல இருந்தே நம்ம மனசுல போட்டுட்டு வந்தா எப்படி நம்ம 50 இயர்ஸ் ஆகும்போது எவ்வளவு அழகா நம்ம லைஃப கொண்டுட்டு போலான்றதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு வேதாத்திரி மகர்ஷி. அந்த டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதை பத்தி எவ்வளவு அழகா சொல்றாரு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம கணேஷா, முருகா, லக்ஷ்மி எல்லாம் கும்பிட்டுட்டு வரோம். ஆனா அந்த கடவுள் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்காரு. நீயும் கடவுள், நானும் கடவுள், நம்ம சுத்தியில இருக்கிறதும் எவ்வளவு பெரிய கடவுள் அப்படின்றத அறிவு திருக்கோயில் அப்படின்ட்டு நம்ம ஆலியார்ல நம்ம மீட் பண்ணும்போது அங்க போகும்போதே நம்மளுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் பத்தி, அப்பா என்ன சூப்பர் வைப்ரேஷன்ஸ் பாருங்க அங்க போனாலே. அப்புறம் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, மெடிடேஷன், சிம்பிள் எக்ஸசைசஸ், ட்ரெடிஷ்னல் மெடிசினல் பிராக்டிசஸ், ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், இதெல்லாமே நமக்கு இவ்வளவு அற்புதமா மகர்ஷி வேதாத்திரி கொண்டு வந்தாரு. ஒரு கூடுவாஞ்சேரியில ஒரு ஏழை குடும்பத்துல 8வது குழந்தையாதான் பிறந்து நெசவு தொழில் தான் அவங்க ஃபேமிலி தொழில் இருந்துச்சு. புவர் எக்கனாமிக் சுச்சுவேஷன்ல தான் வளர்ந்தாரு. பட் ஆனா அவரு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் வந்தாங்க பாருங்க. ஏ பாலகிருஷ்ணன் ஐயா, எஸ் கிருஷ்ணா ராவ், பரஞ்சோதி, ராமலிங்க சுவாமிகள், இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள் அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கத்து கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம சுத்திலையும் நிறைய. ஆனா நாம எதை எடுத்துக்கிறோன்றத பத்தி நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுக்கு தான் நமக்கு நிறைய அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சோ இவ்வளவு பிசினஸ் எல்லாம் பண்ணாலும் ஒரு டைம்ல அத்தனையும் விட்டுட்டு நமக்கு ஆலியார், ஏன்னா ஆலியார் கொடுத்ததே ஒரு பெரியவர் ஃப்ரீயா டொனேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மகர்ஷி வேதாத்திரிக்கு அப்புறம் எஸ்கேஎம் ஐயா, அந்த டீம், நான் அந்த பேரு சொல்லணும்னா எத்தனை பேர் அந்த டீம்ல இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை ஒரு அந்த ஸ்டார்ட் பண்ணாப்ல இருந்து ஒரு நான் ப்ராஃபிட், நான் ரிலீஜியஸ் அண்ட் பிலாந்த்ரோபிக் ஆர்கனைசேஷனா அதை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு தனி இடம் இருக்கு நம்மளுடைய வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டருக்கு. வேர்ல்ட் பீஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் லிவிங் பீஸ்ஃபுல்லி இன் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் நமக்கு நம்ம தனி மனிதன் ஒரு அமைதியா இருந்தாதான் நம்ம உலக அமைதியை கொண்டு வர முடியும்ன்றதுதான் வேதாத்திரி மகர்ஷியோட மெயின் பிரின்சிபல். சோ நாம எல்லாம் இப்படி எல்லாரும் கூடி சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம சிந்திக்கும் போது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு பாருங்க. வேதாத்திரி மகர்ஷியும் 95 இயர்ஸ் வாழ்ந்தாரு. கடைசியா சாகும்போது ஒரு பிரீஃப் இல்னஸ் ஃபாலோட் பை ஹார்ட் அட்டாக். நாங்க டாக்டர்ஸ் அந்த காலத்துல ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் தான் முக்கியமா எல்லாத்துக்கும் டெத்துக்கு காஸா இருக்கும். இப்ப ஹார்ட் அட்டாக் காமனா இருக்கு. காலப்போக்குல மெயின் ஆர்கன்ஸே இவங்க தானே, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஹார்ட், இந்த 2 ஆர்கன்.
இப்ப பாருங்க, கிட்னி ஃபெயிலியர் நம்ம சரியா பாத்துக்கலன்னா கிட்னி ஃபெயிலியர் வருது, நிறைய ரீசன்ஸ்னால கிட்னி ஃபெயிலியர் வருது. பட் ஆனா அப்போ வந்து அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த ஒரு டயாலிசிஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஓட்டுறாங்க. ஆனா ஹார்ட் நின்னுச்சுன்னா அவ்வளவுதான் இல்லைங்களா? அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் அது நின்னுச்சுன்னா அது அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு நாளைக்கு எண்ட் ஆஃப் த லைஃப் வருது. ஏன்னா வந்து அந்த லைஃப் வரத்துக்கு முன்னாடி நம்ம பாதி லைஃப் முடிச்சிட்டோம், என்ன செய்யணும் அப்படின்றது. சோ வேதாத்ரி மகர்ஷி சொல்றது வந்து பொதுவாகவே நமக்கு தெரியும், ஹியூமன் மிசரி வாஸ் த லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் அவேர்னஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் இல்லைங்களா? நம்ம மனசுல வந்து ரொம்ப வரிஸ் மிசரிஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணமே நமக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் கம்மியா இருக்கு. அந்த அவேர்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலே, நமக்கு ப்ராப்பர் பிசிக்கல் அண்ட் மென்டல் எஜுகேஷன் இருந்தாலே நமக்கு வந்து நல்லா நடக்கும். ஸோ இந்த மாதிரி சிந்தனையும் கேட்கிறோம். ஆனா வேதாத்ரி மகர்ஷி எழுதிய மோர் தென் 75 புக்ஸ் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், அப்புறம் செக்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். இந்த டாபிக் டச் பண்றதுக்கே நிறைய பேர் வந்து பீப்புள் வந்து அதை வந்து நார்மலா எடுத்துக்கிறது இல்ல. அதை வந்து அழகா மகர்ஷி வேதாத்ரி எழுதியிருக்காங்க. சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்ஸசைசஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ் ஃபார் ஹெல்த் அண்ட் லாங்கிவிட்டி, யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ், கர்ம யோகா ஃபார் ஹோலிஸ்டிக் யூனிட்டி, காயகல்ப யோகா டு மெயின்டைன் ஹெல்த், யூத்ஃபுல்னஸ் அண்ட் லாஞ்சிவிட்டி, ஜெர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த ஃபியூ புக்ஸ் என்னுடைய ஃபேவரட் புக்ஸ். அந்த மாதிரி நம்ம வந்து படிக்கும் போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜ், புரிதல் நிறைய வரும். ஸோ நம்ம வந்து இந்த வருஷம் ஜனவரி 2024 இருந்து நம்ம வாழ்க்கையினுடைய ஜர்னியை பத்தி ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு வந்து 50 இயர்ஸ்ல வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அம்மா அப்பா அந்த ஸ்பெர்ம் அவங்க எப்படி வச்சிருந்திருப்பாங்க, அவங்க மூலியமா தானே நாம வந்தோம். சோ நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும்போது நாம எப்படி வளர்ந்தோம், அப்போ நமக்கு நாலேஜ் இல்ல. 100% டிபெண்ட் ஆன் மதர் இல்லைங்களா? அப்போ அம்மா மேலதான் 100% டிபெண்ட். அப்பா ஒரு ஸ்பெர்ம் கொடுத்தாரு, பட் அவரு எவ்வளோ அழகா நம்மள பாத்துக்கிட்டாரு. நம்ம அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது நம்ம சுத்திலே இருக்கவங்க எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிறந்ததும் நம்ம அம்மா பிரெஸ்ட் மில்க் கொடுத்துதான், வெறும் பிரெஸ்ட் மில்க்லயே வளர்ந்தோம். நம்ம குட்டியா பிறக்கும் போது 2 kg இருந்தோம், இல்ல 3 kg இருந்தோம். ஆனா நம்ம அம்மா கொடுக்குற மில்க்ல இருந்தே நம்ம வந்து ஒரு 5 kg 6 7 10 kg வரைக்கும் வளர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அம்மா வேற சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மென்டலியும் வந்து நமக்கு சுத்திலையும் இருக்கவங்களும் வந்து மென்டலி மைண்டுக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்லைங்களா? மென்டல் ஹைஜீன், பிசிக்கல் ஹைஜீன், இது ரெண்டும் வந்து நாம வளர்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ நம்ம அப்பா அம்மா தான் நம்ம பக்கத்துல இருந்தாங்க. அவங்கள வச்சுதான் நம்ம வந்து வளர்ந்து வந்தோம். அதுக்கப்புறம் சைல்டு கொஞ்சம் பெருசா ஓடி ஓடி நடக்கும்போது சுத்திலையும் இருக்கிறவங்க, நம்ம சித்தப்பா, சின்னம்மா, மாமா, அத்தை எல்லாரும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூல்ல இருந்து நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு என்னென்னமோ சொல்லி கொடுத்தாங்க. சில டீச்சர்ஸ் சொன்னாங்க, நீ தண்டம், நீ வேஸ்ட், இனிமே படிக்க மாட்டேன்னாங்க. நம்ம அப்பா அம்மாவும் ஒரு வாட்டி நீ உருப்பிட மாட்டடா, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொன்னாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த அம்மா அப்பாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கிரகஸ்தா ஸ்டேஜ்ல வந்து வேதாத்ரி மகர்ஷி சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வந்து செலிபஸியை மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த காலத்துல வந்து கல்யாணம் ஆன பிறகுதான் செக்ஸ் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க பிறந்தாங்க, ஒய்ஃப் தான் பார்ட்னர் ஆனாங்க. அப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்மளும் டிஸ்டன்ஸ் ஆனோம். சில பசங்க அப்பா அம்மாவையும் ஒய்ஃபையும் மேனேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு வந்து வயசு வந்து 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 50 இயர்ஸ்ல நாம நம்மளை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்றது வந்து வேதாத்ரி மகர்ஷி ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம 50ய தொட்டுட்டோம் இல்லைங்களா? 50ய தொட்ட பிறகு பாய்ஸ் வேலையில இருப்பாங்க, கேர்ள்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. இந்த காலத்துல வந்து கேர்ள்ஸும் வேலைக்கு போறாங்க, பாய்ஸும் வேலைக்கு போறாங்க. சோ அப்ப வந்து இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா வேலையில இருந்து மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட், லைஃப்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் இல்லைங்களா? நம்ம என்னைக்கு நம்ம கடைசி மூச்சு இழுக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு இந்த பாடியில இருந்து ரிட்டையர்மெண்ட். இந்த சோல் வந்து ஜர்னி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்.
சோ ஸ்பிரிச்சுவல்ல நம்ம இதுதான் கத்துக்கிறோம். நம்ம இந்த பாடியை விட்டு வெளியில ஏறுறோம். இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் 50 இயர்ஸ்னா நம்ம வந்து ஜாப்ல இருந்து வெளியில வரோம், அவ்வளவுதான். நம்ம வந்து அந்த லைஃப் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னு. இப்ப இந்த ரிட்டையர்மெண்ட்னா 50ல இருந்து ஸ்டார்ட். பட் சிலருக்கு வந்து 50ல தான் ஜூம். இப்பதான் வந்து தொழில் நல்லா இருக்கும், கண்டினியூ பண்ணுங்க. தொழில் நல்லா போச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து ஜாப் வந்து ரிட்டையர் பண்ணணும்னு இல்லை, நீங்க வந்து ஹாப்பியா ஹெல்த்தியா உங்களால ஜாப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். சிலர் வந்து ஆக்சிடென்ட் ஆகும், கை கால் போயிடும், ஸோ அதனால ரிட்டையர்மெண்ட் ஆகும். சிலர் வந்து வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் எடுத்துருவாங்க, சிலர் டிஃபர்ட் ரிட்டையர்மெண்டா இருக்கும். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுங்கிறது வந்து வாழ்க்கையிலேயே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். ஏன்னா இவ்வளவு நாள வந்து வேறவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் குரோஸ்தா ஸ்டேஜ்ல வந்து ஜூம்னு லைஃப் ஓடியே போச்சு. பார்த்தா இன்னைக்கு வந்து 50 வயசு ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்து நம்ம 50ல இருந்து 75 வயசு வரைக்கும், ஏன்னா ஒரு ஒரு வயசா நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு இந்த 50 to 75 இயர்ஸ் வந்து வனப்பிரஸ்தா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மள எப்படி நாம தயார் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்ம. ஏன்னா வந்து சன்னியாஸ்டா ஸ்டேஜ் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டேஜ். நிறைய பேர் வந்து கிரகஸ்தா இந்த பிரம்மச்சரிய ஸ்டேஜ்லயே வந்து சிலர் வந்து ஸ்ட்ரைட்டா சன்னியாச ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. நம்மள அப்படி இல்லை, நம்மள நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ குரோத்தா ஸ்டேஜ் முடிஞ்சு இப்ப வனப்பிரஸ்தா ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் உங்களை நீங்க ரீடிஸ்கவர் பண்ண முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை ஜங்கும் இருக்கு பாருங்க உங்க மைண்ட்ல, அத்தனையும் தூக்கி போட்டுட்டு ரீலேர்ன் பண்ணலாம். நிறைய புது விஷயங்கள் இருக்கு, இதை வந்து ரீலேர்ன் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு டஸ்ட்பின் இருக்கு, அந்த டஸ்ட்பின் ஃபுல்லா இருந்தா அதுக்குள்ள இன்னும் என்ன போட முடியும் இல்லைங்களா. நம்ம அதை எத்தனையும் வெளியில எடுத்தாதான் திருப்பி நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். சோ அதே மாதிரிதான் நம்ம கபோர்ட்ல ஃபுல்லா நம்ம எல்லா துணி வாங்கி 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 அடுக்கி வச்சுட்டோம். இப்போ நம்ம புதுசா ஏதாவது வாங்கணும்னா அங்க பழசு கொஞ்சம் தூக்கி வெளில போட்டாதான் நம்ம வந்து புதுசா அந்த கபர்ட்ல வைக்கலாம். அந்த கபர்டை வந்து இப்ப வந்து ரீ ரீடிஸ்கவர் பண்ணலாம், ரீலேர்ன் பண்ணலாம். நம்ம வாழ்க்கை வந்து இப்போ புதுசா தொடங்கலாம். ஏன்னா இவ்வளவு வருஷமா நம்ம ஓடிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இனிமே வந்து நம்ம வாழ்க்கையை நாம வந்து ரீலீவ் பண்ணலாம். அதுதான் வந்து சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் டாக்டர், வாழ்க்கையே இனிமேதான் நரக ஆரம்பிக்குது. சிலர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் ரியல் சோ குட், செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் ரியலாவே ரொம்ப கஷ்டங்கிறாங்க. அந்த மாதிரி இல்லவே இல்லை, செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் தான் இன்னும் சுவாரஸ்யமையா இருக்கு. அதுக்குதான் நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப்ல வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நிறைய டீச்சர் சொல்றாங்க, டாக்டர் நாங்க ஸ்கூலுக்கெல்லாம் போய் வேதாத்திரியம் காய் கல்ப எல்லாம் சொல்லி தரோம், ஆனா அவங்க அதை சீரியஸா எடுத்து நெக்ஸ்ட் லேர்ன் பண்ண மாட்டேங்கிறாங்கிறாங்க. குருஸ்தா ஸ்டேஜ் பீப்புள் கேட்டோம்னா, டாக்டர் எங்க டாக்டர் டைம் இருக்கு, நான் சொல்றேன் இதாங்க ப்ரிவென்டிவ் ஹெல்த். நீங்க இப்ப இதெல்லாம் பண்ணினாதான் நீங்க வந்து போக போக உங்களுக்கு வந்து டிசீசஸ் வராம இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், டாக்டர் அதுக்கெல்லாம் எங்க டாக்டர் எங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, எப்படியோ ஒரு வழியா நம்ம 50க்கு வந்துட்டோம். இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் 4ஆ பிரிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஹனிமூன் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல வந்து இப்பதான் நம்ம ரிட்டையர் ஆயிருக்கோம், அப்பாடா முடிஞ்சிச்சுப்பா, காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு ஓடி, சிலரால 5 மணிக்கே எந்திரிச்சு ஓடுவாங்க ரெடி ஆயிட்டு. ஏன்னா 2 hours டிராவலிங் டைம் இருக்கும். ஸோ 5க்கு எந்திரிச்சாதான் நம்ம 7-7:30க்கு நம்ம வந்து அந்த ஒர்க் பிளேஸ ரீச் ஆக முடியும். சில ஒர்க் பிளேஸ்ல 8 o'clock ஸ்டார்ட் ஆயிடுது, சிலர் 10க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ஓடி ஓடி போன அப்புறம் அவங்க 4 o'clock விட்டாலும் 5 o'clock விட்டாலும் திரும்பி வீட்டுக்கு வந்து சேர திரும்பி 2 hours ஆகுது. அப்பாடா, இந்த லைஃப்ல இருந்து ஃப்ரீடம். காலையில எந்திரிச்சு எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம், எப்ப வேணாலும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், எப்ப வேணாலும் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம். இந்த ஃபேஸ் வந்து ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம லைஃப்ல வந்து ஒரு டிசிப்ளின் இல்லைனாக்கா அந்த லைஃப் வந்து ஒரு போர் அடிச்சு போயிடும் இல்லைங்களா. சோ அப்பதான் நம்ம வந்து பிக் டிசிஷன் எடுக்கணும், அதுதான் பிக் டிசிஷன் ஃபேஸ். ஏன்னா வந்து காலை நம்ம 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சோம்னா யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், ஜர்னல் எழுதலாம், நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுன்ற ஒரு ஜர்னல் எழுதலாம். அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணாக்க
இல்ல நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 12 மணிக்கு கூட சாப்பிடலாம். அதுக்குள்ள வந்து 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 ஒரு வார்ம் வாட்டர்ல கொஞ்சம் லெமன் ஹனி போட்டா லிவர் டீடாக்சிபிகேஷன். இப்போ நம்ம வந்து ரிஜுவினேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீலீவ் பண்றோம், ரீலேர்ன் பண்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரி தான் டெய்லி ஒரு சிந்தனை உரை கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு ஐடியாஸ் வரும். நைட்ல வெந்தயம் ஊற போட்டா காலையில இருந்துச்சதும் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம், என்னென்னமோ சொல்றாங்க. ஹார்ம்ஃபுல் இல்லாத சில விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நேச்சுரல் டிசீஸ் ப்ரிவென்டிங் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிசிஷன் நீங்க எடுக்கக்கூடிய, ஏன்னா இது வந்து பெரிய பெரிய டிசிஷன் இல்லை, டிசிப்ளினிங் யுவர் லைஃப். அப்பதான் வந்து டிசீஸ் இல்லாம நம்ம வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஸோ அப்போ வந்து இந்த டிசிஷன் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து சூப்பரா நேவிகேட்டிங் லாஞ்சிட்டிவிட்டி ஃபேஸ் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த அடுத்த ஃபேஸ்ல வந்து நம்ம லைஃப் வந்து ஆரோக்கியமா எடுத்துட்டு போறதுக்கு நம்ம தான் நேவிகேட் பண்ணி டிசிப்ளின் நம்ம லைஃப்ல நம்ம போடணும். ஸோ அப்போ வந்து இந்த லாஞ்சிட்டிவிட்டி ஃபேஸ்க்கு பாருங்க, நமக்கு காயக்கல்பா இருக்குது, மெடிடேஷன் இருக்கு, இன்ட்ரோஸ்பெக்ஷன் இருக்கு, இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஸ்கை எக்ஸசைசஸ் இருக்கு. அடுத்த ஃபேஸ் வந்து சோலோ ஃபேஸ், சோலோ ஜர்னி. இது கொஞ்சம் டஃப்பான லைஃப் தான். நம்ம ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா கூட இருந்தாங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் கூட இருந்தாங்க, சுத்திலும் உறவினர்கள் நம்ம கூடவே இருந்தாங்க. அப்புறம் கிரகஸ்தா ஸ்டேஜ் ஆனதும் நாம பிஸி ஆயிட்டோம். நம்ம பிரதர் சிஸ்டர்ஸு கூட ஃபோன் பண்ண கூட டைம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண கூட டைம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டச் வச்சுக்க டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிஸியா ஓடின லைஃப் இன்னைக்கு 50 வரும்போது நம்ம கூட இருந்த ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்க கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க. எனிவே யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போய் தான் ஆகணும் இல்லைங்களா? அவங்க போன பிறகுதான் ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமே ஒய்ஃப் கூட, அவங்க இருக்கும்போது தரித்திரம் சனியனா இந்த மாதிரி எல்லாம் திட்டுறாங்க. வேர்ட்ஸ் வந்து ஆட்டோ சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்துருது. உலகம் ஃபுல்லா டென்ஷனா இருக்கு, வெளியில போனா டென்ஷனா இருக்கு, இந்த அம்மா ஒண்ணுதான் டார்கெட்டு, இந்த அம்மா ஒண்ணுதான் பொறுமையா நீங்க சொல்றது அத்தனையும் கேட்டுட்டு இருக்காங்க, சரின்ட்டு இஷ்டத்துக்கு அந்த அம்மாவை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணியாச்சு. அந்த அம்மாவும் உள்ளுக்குள்ளேயே சோகத்தை வச்சு வச்சு ஃபர்ஸ்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல அந்த அந்த அம்மா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட அவங்க வந்து ஏதோ தண்டம் இப்படி போய் பண்றீங்களே அப்படி பண்றீங்களே அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட வந்து லெஃப்ட் அண்ட் ரைட், ஏன்னா டார்கெட் என்ன இவங்க 2 பேரும் தான் வீட்டுல இருக்கிறது இல்லைங்களா? ஸோ வெளியில இருக்கிற டென்ஷன் எல்லாம் கொண்டு வந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டென்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அட்லீஸ்ட் இப்ப நமக்கு 50 இயர்ஸ்லயே புரிஞ்சு போச்சு, எல்லாரும் நவுந்துட்டாங்க. ஸோ லைஃப் பார்ட்னரும் வந்து அவங்க தான் 24 ஹவர்ஸ் உங்க கூடவே இருந்து சர்வீஸ் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா சில வைஃபுங்க 60 இயர்ஸ்ல சொல்றாங்க ரியலி ஃபெட் அப் ஆயிட்டேங்க, காலைல எந்திரிச்சா காஃபி, 11 o'clock ஒரு காஃபி, 12 o'clock டின்னர், லஞ்சு, அப்புறம் 4 o'clock ஒரு காஃபி, அது கூட தீனி, நைட்டு டின்னர், இத்தனை செஞ்சு செஞ்சு எனக்கு ரியலா ஃபெட் அப் ஆயிட்டேன் டாக்டர் இருப்பாங்க. ரிட்டையர் ஆன பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்க அடுத்த லைஃப் பார்ட்னர் கிளம்புனதும் ரொம்ப சோகமான ஸ்டேஜா இருக்கும். அப்போ சோலோ ஜர்னி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் எந்த ஃபேஸா இருந்தாலுமே நம்மள நாம ஆரோக்கியமா சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா வச்சிருந்தா கண்டிப்பா எந்த லைஃபுமே ஹாப்பியா இருக்கும். கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி, ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். ஸோ இந்த ஹெல்த்தி ஃபேமிலி, ஏன்னா ஃபேமிலி வந்து விட்டுட்டு நம்ம சன்னியாசியா போயிடல இல்லைங்களா? இன்னும் நம்ம ஃபேமிலி கூட தான் இருக்க போறோம். நம்ம லைஃப்க்கு ஒரு பர்பஸ் வேணும், நம்மளுடைய ஃபைனான்சியல் சுச்சுவேஷன், இது 3 இருந்துச்சுனாலே வந்து ரொம்ப ஹாப்பியா நம்ம இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கெட்டிப்படுத்திக்கணும். அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வருதோ தேவையில்லை, அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல நம்ம வந்து இருக்கணும். நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு பர்பஸ் வச்சுக்கணும். அங்கதான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல ரீடிஸ்கவர், ரீலேர்ன் அண்ட் ரீலிவ். ஏன்னா இது செய்யும் போது நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம வேதாத்திரியம் பிலாசபிஸ் ஒன்னொன்னும் நம்ம படிக்கும் போது ரொம்ப புரிதல் நமக்கு வரும். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் கத்துக்கிட்டோம், பட் ஆனா இப்ப திருப்பி படிங்களேன். இன்னைக்கும் நான் வந்து இன்னைக்கு ஸ்பீச்சுக்கு நான் வந்து ரெடி ஆகும்போது இன்னைக்கும் எனக்கு நிறைய புரிதல் வருது.
இன்னைக்கு நம்ம உங்க கூட டிஸ்கஸ் பண்றோம். இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டு பாருங்க, இப்ப இதுல எவ்வளவு சீனியர் மெம்பர்ஸ் எல்லாமும் இத கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து புரிதல் வருதுன்ட்டு லாஸ்ட் டைம் அவங்க சொன்னாங்க, டாக்டர் எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் சொல்ல உங்களை பேக் பண்ணிக்கங்க, அப்படின்னா நீங்க வந்து பிரம்மச்சரியா ஸ்டேஜ், கிரகஸ்தா ஸ்டேஜ் நல்லா சூப்பரா வந்தீங்க இல்லைங்களா? இப்போ பாருங்க, நம்ம சன்னியாச ஸ்டேஜ்ல இருக்கிற 75 இயர்ஸ் ஓல்ட் பீப்புளும் இதுல இருக்காங்க. பட் அவங்களுக்கும் வந்து இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான புரிதல். ஸோ இப்படி ஒரு வேதாத்திரியம் பிலாசபிஸும் நம்ம கத்துக்கும் போது நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம ஒன்னொன்னா இதை கத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு வேண்டியதெல்லாம் பர்பஸ் இருக்கணும். ஏன்னா இது என்ன இந்த வயசுல போய் பர்பஸ் அப்படின்னு இப்ப நான் வந்து இப்பதான் ரீசெண்டா தான் நான் புக் எழுதினேன், ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு உமன்ஸ் ஹெல்த், பெண்களுக்குன்னு எழுதினேன். அதுக்கப்புறம் ஏன் நம்ம டாக்டர்ஸ்க்கு நம்ம எழுதக்கூடாது அப்படின்ட்டு, டாக்டர்ஸ் பசங்க அவங்களும் அடோலசென்ட் ஹெல்த் தானே. ஸோ அவங்களுக்குன்ட்டு வாட் தே டோன்ட் டீச் யூ இன் மெடிக்கல் காலேஜ், பாவம் உளுந்து உளுந்து படிச்சு வெறும் படிப்பே உலகம்னு இருக்கிற இந்த காலேஜ் டாக்டர் பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், ஏன்னா பேரண்டிங்கே ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்டெப் இல்லைங்களா? இப்ப முதல்ல மாதிரி இல்ல. அப்பெல்லாம் வந்து 10 பசங்க பெத்தாங்க, அது பாட்டுக்கு அதுங்க வளருங்க. எப்படி வளர்ந்தாங்கன்னே தெரியல. இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆளா ஆயிட்டாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சிருக்காங்க. ஆனா அதை எப்படி பாத்துக்கிறதுன்னே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. நான் ஆஸ் அ டாக்டர் என்ன சொல்லுவேன், ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எஜுகேஷனும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் என்னவோ அதை பாருங்க அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்க்கு எழுதுனேன். சோ அப்புறம் இப்போ வந்து அடோலசென்ட் சில்ட்ரனுக்கு எழுதிட்டு இருக்கேன். சிலர் சொன்னாங்க, ஐயோ இந்த வயசுல நீ புக் எழுதி என்ன பண்ண போற அப்படின்னாங்க. பட் ஆனா எனக்கு வந்து ஒரு ஒரு ஹாப்பியா இருக்கு. சோ பாருங்க, இந்த புக்கை வச்சு நான் வந்து ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜஸுக்கு போகலாம், மெடிக்கல் காலேஜஸுக்கு போகலாம், இல்ல விமென்ஸ் ஆர்கனைசேஷன்ல என்ன கூப்பிட்டாங்கன்னா அங்கேயும் போகலாம். இப்ப லாஸ்ட் வீக் நான் வந்து ஜஸ்ட் ஒரு கேஷுவல் விசிட்டா நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அங்க வாழ்க வளமுடன் அந்த குரூப், அவங்க டாக்டர் வந்திருக்கீங்க, நீங்க கண்டிப்பா எங்க எங்க ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. சோ எடுக்கும்போது அவங்க அந்த அங்க இருக்கிற நம்ம வாழ்க வளமுடன் குரூப்ல இருக்கிற பீப்புளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஓ டாக்டர் நம்ம வந்து ஆன்லைன்லயே பார்த்துட்டு இருந்தோம், இன்னைக்கு நேர்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷம் டாக்டர் அப்படிங்கும் போது அவங்களுக்கு சந்தோஷம், நம்மளுக்கும் சந்தோஷம். சோ இந்த மாதிரிதான் நம்ம லைஃப்ல வந்து ஒரு பர்பஸ் வந்து நம்ம தான் வச்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த ஏஜ்ல வந்து 50 இயர்ஸ் வரும்போது நமக்கு வந்து மெனோபாஸ்ங்கிறது வந்து பாய்ஸுக்கும் இருக்கு, கேர்ள்ஸுக்கும் இருக்கு. சோ இந்த கேர்ள்ஸ் வந்து அன்னைக்கு பீரியட்ஸ் வந்து ஐயோ பீரியட்ஸ் வந்துச்சேன்னு அழுதாங்க. இன்னைக்கு மெனோபாஸ் வரும்போதும் அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஐயோ என் பெண்மை போயிடுச்சா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம். அப்போ வந்து நமக்கு வந்து பெண்மை இல்லையா, நம்ம இனிமே அவ்வளவுதானா அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவுதான், ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மி ஆறதுனால அந்த ஓவிலேஷன் வந்து நிக்குது. ஓவிலேஷன் நிக்கிறதுனால எண்டோமெட்ரியம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண தேவையில்ல. அப்போ வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நின்னு போயிடுது. இது வந்து நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ரோசஸ். ஆனா அங்க பார்த்தா அப்பப்பா சிம்டம் சைன்ஸ் அவங்க வராங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து தலைவலி, கால் வலி, மூட்டு வலி, வயிறு வலி, பேக் பெயின், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து நம்ம லைஃப்லயும் வந்து வேற சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பசங்க படிச்சுட்டாங்க, படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணும். ஐயோ குழந்தைக்கு வேலைக்கு போகணும், அவன் என்ன படிக்க போறானோ, அவன் எங்க போறானோ, ஹாஸ்டல் போயிட்டா எம்டினஸ் சிண்ட்ரோம், வீட்டுல வந்து இவ்வளவு நாளா கலகலன்னு எல்லாரும் இருந்தாங்க, இப்ப வீட்டுல யாருமே இல்ல, வீடு வந்து விரிச்சோன்னு கிடக்குது, அப்படி கவலைகள். அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் வந்து அவங்களுடைய ஹார்மோன்ஸ் லெவல் வந்து வேரியேஷன்ஸ் நடக்குது. ஸோ அந்த வேரியேஷன்ஸ்ல வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. அதை வந்து பெண்களும் புரிஞ்சுக்கணும். அவங்க ஆண்களுடைய மனசுல அவங்களுடைய பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னால அவங்களும் ஒரு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்க. ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, இப்ப அவங்களுக்கு ஒர்க் இல்ல, ஃபைனான்சியலி அவங்க என்னென்ன பிளான் பண்ணாங்களோ தெரியல, அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா வந்து 2 பேரும் ஹேண்டில் பண்ணி, ஏன்னா இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் கூட இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒன்னொன்னா அப்பா விட்டுட்டு போவாங்க, அம்மா விட்டுட்டு போவாங்க, சில இடத்துல அவங்க சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிருப்பாங்க, அவங்க தான் அப்பாவா
வளர்த்திருப்பாங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் வந்து அப்பாவா நின்னு வளர்த்திருப்பாங்க. பட் அவங்க ஃபேமிலி இப்ப விட்டு போயிட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னடா நம்ம இவ்ளோ செஞ்சோம் இவங்களுக்கெல்லாம், நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்ப இப்ப நேத்து வந்து அம்பானி அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. சோ அவங்க நல்ல சூப்பரா இப்ப வந்து சோசியல் மீடியா ஓபன் பண்ணல எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா நம்மளே அவங்க கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி அந்த அளவுக்கு சோசியல் மீடியால மெசேஜ் மேல மெசேஜ் வந்துட்டே இருக்கு. சோ உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் அட்டென்ட் பண்ணாங்க. அதுக்குன்னு நம்ம வீட்லயே அதே மாதிரியே கல்யாணம் பண்ண முடியுங்களா? ஒருத்தர் இந்த மெனோபாஸ்ன்ட்டு யூஸ்வலா டாக்டர் கிட்ட வரும்போது அந்த அம்மா ஷேர் பண்ணிக்கிறாங்க. டாக்டர், நாங்க இவ்வளவு வருஷமா வெளிநாட்டுல இருந்தோம். அவங்க தம்பி தம்பி பசங்க தம்பி பொண்டாட்டி எல்லாத்தையும் நாங்க தான் பாத்துக்கிட்டோம். நாங்க தான் வீடு கொடுத்து எங்க வீட்டுலதான் தங்கி இருக்காங்க. அவங்க அம்மாவை பாத்துக்கிறேன்ற சாக்கா அந்த வீடை எனக்கு கொடு, நான் அம்மாவை இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டேன்ல, அந்த வீடு எனக்கு கொடுன்னு சொல்லி அந்த வீட்டையும் வாங்கிட்டாங்க. சோ நாங்க இன்னொரு 5 வருஷம் வெளிநாட்டிலே தங்கி எங்களுக்குன்னு வீட்டு பண்ணிக்க வேண்டியதா போச்சு. சோ இப்ப அந்த பொண்ணுக்கு படிக்க வச்சதே நாங்க தான். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போது 25 லட்சம் ரூபாய் கடன் கேக்குறாங்க. டாக்டர், நாங்களே ரிட்டையர் ஆகி வந்துட்டேன் டாக்டர், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். எங்க ஹஸ்பண்டுக்கும் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனு, பசங்களும் எங்க பசங்களும் வளர்ந்து இப்ப கல்யாணம் வர போறாங்க. சோ இப்படி இருக்கும்போது இப்ப அவங்க வந்து எங்க வீட்டுல இருந்து எங்க சாப்பாடை சாப்பிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு 25 லட்சம் கேக்குறாங்க. அவங்க பத்திரிக்கை அடிச்சது 10,000 ரூபாய் ஒரு பத்திரிக்கை. இப்ப பத்திரிக்கை வந்து நாங்களே எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது சிம்பிளா அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா பத்திரிக்கையை கொடுத்தோம்னா அதை வாங்கி படிச்சுட்டு டேட்டை நோட் பண்ணிட்டு அதை குப்பையில தான் தூக்கி போட போறாங்க. அதுக்கு போய் என்னத்துக்கு இவ்வளவு கிராண்டா பத்திரிக்கைன்னு எங்க பொண்ணுக்கு சிம்பிளா தான் நாங்க பத்திரிக்கை எடுத்தோம். எங்க காசு வச்சுக்கிட்டு 25 ரூபாய் என்கேஜ்மெண்ட் கேக்குறாங்க. இப்ப கல்யாணத்துக்கு எவ்வளவு காசு கேட்பாங்க டாக்டர்? எங்க எங்க ஹஸ்பண்டும் தம்பி தம்பின்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு, என்ன பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா மெனோபாஸ்ல அந்த அம்மாக்கு வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி லெவல் கம்மியா இருக்கு, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நிறைய இருக்கு. சோ இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது அந்த அம்மாக்கு வந்து டாக்டர் கிட்ட போகணும், எனக்கு ஏதாச்சும் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரே டென்ஷனா இருக்கு. நம்ம சுத்திலயும் ஜனங்க இப்படி எல்லாம் தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பிரச்சனை வந்து அந்த அண்ணா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவங்க அதட்டி கேட்கலாம், ஏன்டா இவ்வளவு தாட் புட்டுன்னு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றேன்னு கேட்கலாம். அது கேட்கலன்னா இந்த அம்மா என்ன பண்ணும் இல்லைங்களா? சோ அப்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இருக்கும்போது வந்து இர்ரெகுலர் ஷார்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் வரலாம், அன்கம்ஃபர்டபுள் சிம்டம்ஸ் இருக்கலாம், ஹாட் ஃபிளஷஸ் இருக்கலாம், தூக்கம் வராது, இரிட்டபிலிட்டி இருக்கும், பேக் பெயின் இருக்கும். அப்புறமேட்டு ஒரு 2 இயர்ஸ் பீரியட்ஸே வராம இருந்ததுன்னா டாக்டர்ஸ் அந்த மெனோபாஸ் அப்படின்ட்டு ஒரு 12 மந்த்ஸ் அதுக்கப்புறம் எப்பாச்சும் ஸ்பாட்டிங் ப்ளீடிங் இருந்தா நீங்க டாக்டர் கிட்ட போகலாம். எவ்ரி திங் நம்ம போகணும்னு இல்லை, இல்ல அட்லீஸ்ட் ஒரு ரூல் அவுட் பண்றதுக்கு ஒரு வாட்டி போய் ஒரு பேப்ஸ்மியர் பண்ணி ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்றோம். சோ அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் இந்த ஏஜ்ல வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வருது. சோ அதனால அவங்க அந்த ஹார்மோன் டெஸ்டும் பண்ணிட்டு ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட அந்த ப்ராஸ்டேட் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஏஜ்ல வந்து டயபெட்டிஸ் இல்ல, பிபி இல்ல அப்படின்னா நீங்க உங்களை பேட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து சுகர் பிபி ரொம்ப காமனா இருக்கு. அதுக்கு மேல இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக்கும் ரொம்ப காமனா இருக்கு. நம்ம கேள்வி பண்றோம், டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. 32 வயசு தான் டாக்டர், டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க, ஒண்ணுமே சொல்லல, அவங்க ஜஸ்ட் எபிகாஸ்ட்ரிக் பெயின், நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி கரிக்கிற மாதிரி இருக்குன்னு நாங்க அவ்வளவுதான், ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்ம சுத்திலையும் கேள்விப்படுறோம். முதல்ல மாதிரி இப்ப வந்து ஃபுல் லாங் லைஃப் கம்ப்ளீட் பண்றதே கஷ்டமா இருக்கு. அதுல நாம 50 இயர்ஸ் வந்துட்டோம்னா ரியலாவே நம்ம பிளஸட் தான். ஏன்னா நம்ம லைஃப்ல ஏதோ பர்பஸ் இருக்கு, கடவுள் ஒரு பர்பஸ் கொடுத்திருக்காரு. நம்மளுக்குன்னு ஒரு பர்பஸ் வந்து நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த பர்பஸ் வச்சு நம்ம வந்து ஆக்டிவா லீட் பண்ணணும். சோ அப்பதான் வந்து நம்ம மெனோபாஸ்ல இருந்து நம்ம வந்து முன்னுக்கு வரல. உங்க லைஃப்ல நீங்க கோல்ஸ் வச்சுக்கோங்க.
செட்டிங் கோல்ஸ் ஃபார் த மந்த் இஸ் a great way to stay motivated. ஏன்னா டெய்லி நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு ஐயோ ஏன் தான் நம்ம உயிர் வாழ்றோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நாம வந்து கத்துக்கணும். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றோம், நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறோம், நிறைய தண்ணி குடிக்கிறோம். அவ்வளோ வந்து நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு. அடுத்தது நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்பீக்கர்ஸ் டெய்லி 11 o'clock சிந்தனை ஒரு ஈவினிங் ஒண்ணு. ஸோ இத வந்து நம்ம கேட்கும் போது நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பை சான்ஸ் இன்னைக்கு மிஸ் பண்ணா கூட அதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க, நீங்களும் பாருங்க. உங்களுடைய பீப்புள் இதனால இவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குன்னா அவங்களுக்கும் நீங்க வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். அடுத்தது ஒரு புக்கு படிங்க, ஆடியோ புக்ஸ் லிசன் பண்ணுங்க, புதுசா ஏதாவது கத்துக்கங்க. ஏன்னா நம்ம இப்ப தமிழ்ல பேசுறோம், இங்கிலீஷ் கத்துக்கலாம். நீங்க வேற ஸ்டேட்ல இருக்கீங்க, இப்ப கர்நாடகானா இப்ப கன்னடாவும் எனக்கு வந்து நல்லா பேச வரும். ஸோ நான் கன்னடாலையும் ஸ்பீச் கொடுப்பேன். அது பண்ற போது நமக்கு தான் வந்து லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுது இல்லைங்களா? ஸோ நம்ம ஹிந்தி கத்துக்கலாம், சான்ஸ்கிரிட் கத்துக்கலாம். அந்த மாதிரி புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் போது நம்மளுடைய பிரெயின் இன்னும் நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம டிமென்ஷியா, அல்ஷிமஸ் இதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம இப்ப இருந்தே வந்து கொஞ்சம் நியூ ஸ்கில்ஸ் நம்ம வந்து கத்துக்கணும். குக்கிங் எப்பவுமே நிறுத்தாதீங்க. ஏன்னா வந்து இப்ப வயசாயிடுச்சு, இனிமே டெய்லி வெளியில இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தேவையில்லை. நீங்களே குக் பண்ணுங்க. இப்ப ரிட்டையர் ஆச்சுன்னா நீங்க உங்க வைஃபுக்கு போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா வந்து ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு குக்கிங்னாலே அவங்க ப்ரீவியஸ் டேவே பிளான் பண்ணி, பிரெயினுக்கு தானே இதெல்லாம் ஒர்க்கு. அவங்க போய் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி அதை குக் பண்ணி அதை சர்வ் பண்றதே ஒரு தனி உலகம். ஏன்னா வந்து மனிதனா பிறந்த அத்தனை பேத்துக்கும் சாப்பாடு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான. அதுலயும் ஒருத்தர் செஞ்ச சாப்பாடுன்னா அந்த பர்சனலா செஞ்ச சாப்பாடு, அம்மா செஞ்ச சாப்பாடு. இப்ப நம்மளே வந்து நம்ம சாப்பாடு போரு, அக்கா வீட்டுக்கு போறோம், அன்னைக்கு அக்கா சாப்பாடு சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரியே பாட்டி வீட்டுக்கு போறோம், பாட்டி செஞ்ச சாப்பாடு சூப்பர். சோ அந்த மாதிரி வந்து நம்ம யாராச்சும் வீட்டுக்கு வந்து வயிறார நல்ல சாப்பாடு போட்டாலே போதும். நிறைய அவங்களுக்கு ஒண்ணும் அவங்களும் கிஃப்ட் கொண்டு வரணும், நாம ஒண்ணும் எதிர்பார்க்கல, நம்மளும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ன்றது இல்லை. நல்ல வயிறார சாப்பாடு போட்டாலே அது ஒரு பெரிய கலை. சோ அப்போ முடிஞ்சிச்சுன்னா அக்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுங்க. சோ அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க சின்ன வயசுல நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லைங்களா? வீணை வாசிச்சிருப்பீங்க, கிட்டார் வாசிச்சிருப்பீங்க, அதெல்லாம் தூஸ் பத்தி அங்க கிடக்கும். அதை எடுத்து திருப்பி ரிஜுவனேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் ஹெல்த்தை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். சோ நம்ம அப்பெல்லாம் கோவமா கத்தனை பாருங்க வைஃப் கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட, அதெல்லாம் கொஞ்சமா கம்மி ஆகி நம்ம காஃபி குடிச்ச டம்ளரை நம்மளே போய் கழுவி வைப்போம். அடுத்தவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல். எங்க நம்ம காஃபி குடிச்ச டம்ளர் நம்ம கழுவி வைக்காம வேற யாருங்க? ஏன் அவங்க இப்போ வந்து நமக்கு கழுவி கொடுக்கணும் இல்லைங்களா? சோ இவ்வளவு நாளா செஞ்சாங்க, இன்னைக்கு அவங்களும் தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஃபைனான்சியல் கோல்ஸ், அது செப்பரேட் டாபிக். இதுக்கு நிறைய யூடியூப்ல வந்து இப்ப நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஹவு டு மேனேஜ் யுவர் ஃபைனான்ஸ் இன் ரிட்டையர்மெண்ட் பீரியட் அப்படின்ட்டு. உங்களுக்குன்னு பணம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். பசங்களுக்கு காசு கொடுக்கணும், அவங்க படிக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு வேலை வாங்கி தரணும். பட் அதுக்குன்ட்டு அவங்களுக்கு டெய்லி காசு கொடுத்து பேம்பர் பண்ணாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. அவங்களும் சின்ன பசங்க, உங்களை மாதிரிதான் அவங்களும் வளர்ந்தாங்க. இன்னும் அவங்களுக்கு நிறைய லைஃப் இருக்கு. அவங்க சம்பாரிச்சு கத்துக்கிட்டோம். நீங்க டெய்லி அவங்களுக்கு காசு கொடுக்காதீங்க. அந்த ஒரு ஃபிஷ் ஸ்டோரி கொடுப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு ஃபிஷிங் பண்ண கத்து கொடுங்க. வாழ்க்கையில எப்படி சம்பாதிக்கணும்ன்றத கத்து கொடுங்க. டெய்லி ஃபிஷ் கொடுத்து கொடுத்து அவங்கள பேம்பர் பண்ணாதீங்க. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி காசு கொடுத்து கொடுத்து பேம்பர் பண்ணாதீங்க பசங்களை. கண்டிப்பா அவங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க பேம்பர் பண்ணாதனாலதான் அவங்க பாட்டுக்கு வீட்லயே உட்காந்துட்டு மொபைல்ல நோண்டிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கம்மா. வேலைக்கு சாப்பாடு வந்துடுது, காசு வந்துடுது. அவங்களுக்கு வந்து மொபைல் இருந்தாலே போதுமே, வீடியோ கேம்ஸ் ஆடிக்கிட்டு அதுல இருக்கிற அத்தனை இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இல்லைங்களா? ஹாப்பினஸ் தானே நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்க.
கடன் எல்லாம் நிறைய வச்சுக்காதீங்க. இப்ப கடன் கேக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ரியலாவே நோ சொல்லுங்க. இவ்வளவு நாளா சம்பாரிச்சீங்க, கடன் கொடுத்தீங்க, இப்ப ஒன்னும் கடன் கொடுக்கணும்னு இல்ல, கிரெடிட் கார்டுல தான் நம்ம வாழணும்ன்றது இல்ல. நம்மளுக்கு வந்து கம்மி காசு போதும், அதை வச்சு நீங்க வாழ கத்துக்கங்க. பைனான்சியல் கோல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சோஷியல் அண்ட் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கங்க. எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் சில பேர் நம்மள தப்பு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன செய்ய முடியும்? அவங்கள போய் திருத்த முடியுமா? நம்ம தான் திருந்திக்கணும். திருப்பி திருப்பி நம்ம ஏன் போய் அவங்கள ட்ரபிள் பண்ணும்? கொஞ்சம் தூரம் நின்னுக்கங்க, அதுல ஒரு தப்பும் இல்ல. பக்கத்து ரோட்ல தான் பையன் பொண்ணு குடியிருக்காங்க, ஆனா வந்து எட்டி கூட பார்க்க மாட்டீங்க டாக்டர்ன்னு சொல்லி அழுகுறாங்க. வரல, பசங்க வரலன்னா அதுக்கோசரம் நீங்க என்ன பண்ண முடியும்? சரி, நீங்க போலான்னாலும் நம்ம போனாலே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அன்னெசரி ப்ராப்ளம் பண்றாங்கன்னா தேவையில்லை. எங்க நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. நீங்க வீட்லயே உட்காந்து ஸ்கை யோகா கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் பண்ணா கூட உங்க மனசு வந்து அவ்வளோ அமைதியா இருக்கும். ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்ட உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்புறம் நீங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்குன்னா யாருக்காச்சும் போன் பண்ணுங்க, யார்கிட்டயாச்சும் போய் பேசிட்டு வாங்க. ரொம்ப தூரம் எல்லாம் டிராவல் பண்ணலனாலும் யாரோ ஒருத்தர் ஒண்டியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவங்க வீட்டுக்கு போனா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஓஹோ, நம்ம ஃப்ரெண்டு 30 வருஷமா நம்மள பாக்கல, நீ உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு அவங்களெல்லாம் விசிட் பண்ணுங்க. அப்புறம் பிளான் ஃபன் அவுட்டிங் அண்ட் ஈவெண்ட், சும்மா ஒரு சின்ன சின்ன குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அவங்க வெளியில போயிட்டு வாங்க. ப்ரொஃபஷனல் கோல்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து ஜாப்ல இருந்து நின்னுட்டீங்கன்ட்டு உங்களுடைய தொழில விட தேவையில்ல. இப்ப கம்ப்யூட்டர் உங்களுக்கு இஷ்டம்னா கம்ப்யூட்டர்ல ஒரு கோல்ஸ் வச்சுக்கோங்க. இல்ல இப்ப மெடிக்கல்னா அதுக்கு ஒரு சில கோல்ஸ் வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் கோல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நிறுத்தாதீங்க, ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்க. ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இப்பதான் ஆன்லைன்ல நிறைய வருது இல்லைங்களா, உங்க தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இவங்க பாருங்க, இங்க நம்ம குரூப்ல இருக்கவங்க கடைசியில வந்து ஒருத்தர் 80+, ஆனா டாக்டர் உங்க அப்பா அம்மா உங்களை பெத்ததுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோ பெரிய பெரியவர், எவ்வளோ நாலேஜ் இருக்கு அவருக்கு. இருந்தாலும் ஆன்லைன்ல வந்து நான் பேசின அத்தனையும் கேட்டுட்டு எனக்கு வாழ்த்து சொல்லி உங்க அப்பா அம்மா உங்களை பெத்ததுக்கு பெருமைங்கும் போது எங்க அப்பா அம்மாக்கும் அந்த பெருமை போய் சேரும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வச்சுக்கோங்க, ஒரு கொலீக்ஸ் கிட்ட, இண்டஸ்ட்ரியல் கிட்ட, ப்ரொஃபஷன், இந்த மாதிரி வந்து நீங்களே ஒரு வந்து நெட்வொர்க் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு டைம், உங்க டீப் கான்சியஸ் அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும் பாருங்க, ஒரு சூப்பர் ஈகோ இதெல்லாம் இருக்கும் பாருங்க. நான் தான் பெரியவன், லைஃப்ல நான் தான் சாதிச்சேன்ற ஒரு ஈகோ இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் இப்பதான். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவங்க வந்து ஹியூமன் கான்சியஸ்னஸ் வந்து 3 லெவல்ஸா பண்ணாங்க: கான்சியஸ்னஸ், ப்ரீ கான்சியஸ்னஸ் அண்ட் அன்கான்சியஸ்னஸ். ஸோ ஈச் லெவல்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு அண்ட் ஓவர்லாப்ஸ் வித் ஃப்ரெய்ட்ஸ் ஐடியாஸ் ஆஃப் ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. வேதாத்ரி மகர்ஷி பாருங்க, டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்னு அது வந்து ரொம்ப சிம்பிள். எனக்கும் அதனாலதான் வந்து இந்த இந்த மகர்ஷி வேதாத்ரியோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியா நான் என்னுடைய மெடிக்கலும் சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கிளப் பண்ணி மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியுது அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கும். ஏன்னா வந்து இந்த ஈகோனாலதான் முக்கால் பாகம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, பசங்க அப்பா அம்மா பிரச்சனை, பிரதர் சிஸ்டர்ஸோட பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஈகோ, சூப்பர் ஈகோ, நீ பெருசா நான் பெருசா இல்லைங்களா? சோ அப்போ வந்து இது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கு. இதனால எவ்வளவு வருத்தம் வருது. நாம போயிட்டு அடுத்தவங்க ஈகோ, அடுத்தவங்க சூப்பர் ஈகோ எல்லாம் ஒண்ணுமே கரெக்ட் பண்ண முடியாது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, சூப்பர் ஈகோ கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா நம்ம அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம ரிட்டையர் ஆன போது நமக்கு இவ்வளவு வேலை இருக்குது இல்லைங்களா? இந்த ஈகோ, சூப்பர் ஈகோ எல்லாம் எடுக்கலாம். அடுத்தது இந்த உலகம் பாருங்க, நம்ம உலகம் எவ்வளவு சுத்திலும் இருக்கு. முந்தா நேத்து பார்த்தா ஒரு ஃபுல் ஃபேமிலியே வந்து ஒரு ஆத்துல வாட்டர் ஃபால்ஸ்ல பிக்னிக் போனாங்களா, அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க.
அவங்களுக்குனாச்சும் கொஞ்சம் காமன் சென்ஸ் வேண்டாமா? இவ்வளோ மழை இருக்கு, இவ்வளோ தண்ணி இருக்கு, இவ்வளோ டீப் வாட்டர்ல போகணுமான்ட்டு ஃபுல் குடும்பமே அடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம மரத்தெல்லாம் போட்டு விசிறி விசிறி கட் பண்ணி எடுத்து மரம் இது அதுன்னு நம்ம பண்றோம். பார்த்தா இன்னைக்கு வறண்ட பூமி ஆயிடுச்சு. நம்மளுக்கே தண்ணி இல்லை, நம்மளுக்கே இந்த உலகமே வந்து வறண்ட மாதிரி ஆயிட்டு இருக்கு. அந்த பக்கம் கிளைமேட் சேஞ்சஸ், இந்த பக்கம் இது. சோ அப்போ நீங்க வந்து எங்கேயாச்சும் இந்த செடி வைக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம வேதாத்ரி மாஷில நிறைய குரூப்ஸ் இந்த இந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை, நீங்க உங்க வீட்டுல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டினுடைய விதைய போட்டீங்கனாலே உங்க பாட்ல அழகா செடி வந்துடுது. சோ அப்ப இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ்ல இவங்க பாய்சன் போடுறாங்க, அவங்க இன்செக்டிசைட் போடுறாங்க, அவங்க பெஸ்டிசைட் போடுறாங்கன்ற பதில் நம்ம வீட்லயே பாட்ஸ் வச்சு நம்மளே வந்து செடி வளர்க்கலாம். செடி வளர்க்கும் போது மல்டிபல் இல்லைங்களா, ஆக்சிஜன் கொடுக்குது. நமக்கு வந்து இப்ப பாருங்க, கார்டனிங் பண்ணாலே வந்து புத்துணர்ச்சி, ஏன்னா ஆக்சிஜன் கூடயே நம்ம இருக்கிறோம். அதுவும் ஒரு விதமான மெடிடேஷன். சில பேர்த்துக்கு கண்டினியூஸா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹாபிஸ் வச்சுக்கலாம், கார்டனிங் அந்த மாதிரி ஒரு ஹாபிஸ். சோ வேதாத்ரி மகர்ஷி வந்து நமக்கு வந்து 12 பிலாசபிஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கே ஒரு தனி கிளாஸ்ல நம்ம கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இண்டிவிஜுவலா நமக்கு என்ன பண்ணிக்கணும், பிசிக்கல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், நம்ம சொசைட்டிக்கு நம்ம போய் என்ன செய்யலாம். இப்பதான் நமக்கு டைம், நம்ம வந்து சொசைட்டிக்கு நிறைய செய்யறதுக்கு டைம். அதுக்கப்புறம் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு 5-fold பாத், 2-fold பாத். அப்புறம் நம்ம வந்து வேர்ல்ட் பீஸ், பிரம்ம ஞானம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய கத்துக்கிறோம். சோ அப்புறம் நம்ம ஒர்க் பிளேஸ், ஃபேமிலி எல்லாமே இப்ப வந்து பெரிய கார்பரேட் ஆயிடுச்சு இல்லைங்களா. நம்ம வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் வீட்லயும் இருக்கு. பேக் பைட்டிங், புஷிங் த லேடர், நம்ம ஏறி வந்த ஏணிய உதைச்சிட்டு நான் தான் பெருசு, இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஒரு மாதிரி பொலிட்டிக்ஸ் வந்து முக்கால் பாகம் வந்து காசு காசுக்கிறோம், ஃபேம் கோசுக்கிறோம். அப்புறம் அடுத்த உமன் மென் ஸ்நாச் பண்றதுக்கோசரம் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம மறந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மென்டல் ஹெல்த் செக் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நான் நல்லா தண்ணி குடிச்சேனா, இன்னைக்கு நான் வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டேனா, இன்னைக்கு நான் என்ன கைண்டா பாத்துக்கிறேன்னா, நம்ம செல்ஃப் டாக், நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளையே திட்டிக்கிறோம். என்னடா தண்ட சோறு, இவ்வளவு நாளா இழுந்த நீ என்ன நாமளே திட்டிக்கிறோம். சோ அதை வந்து பாசிட்டிவா மாத்துங்க. கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் பண்ணமா, நல்லா தூங்கணுமா, நல்ல குட் ஃபீலிங் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. A beautiful life does not just happen. It is built daily by prayer, humility, sacrifice and love. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டல் கிளாரிட்டி நம்ம வச்சுக்கிட்டு, என்ஹான்சிங் ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி, ப்ரொமோட்டிங் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், என்கரேஜிங் கிரியேட்டிவ் திங்கிங், பூஸ்டிங் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங், ஃபாஸ்டரிங் ரீசைலன்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி. இந்த மாதிரி யோகால வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான, நேச்சுரலான, இன்ஸ்பயர் பிசினஸ் பீப்புள் கூட இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஐபேடு, மொபைல் எல்லாம் சார்ஜ் பண்ற மாதிரி நாம சார்ஜ் பண்ணிக்கணும்னா, ரியல் லக்ஸுரிஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நல்லா தூங்குறோம், காலையில மெதுவா எந்திரிச்சு நம்ம என்ன கஞ்சி குடிக்கிறோமோ இல்ல என்ன பண்றோமோ, ஃப்ரீடம் டு சூஸ், டைம் டு பிளே, இந்த பேர்ட்ஸ், இந்த நேச்சுரல் சன்ரைஸ் பாருங்க, சன்செட் பாருங்க, ஃபேவரட் என்ன வேணுமோ குக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப நமக்கு ரிட்டையர்ட் லைஃப்ல இவ்வளவும் கிடைக்குது. ஸோ லிமிடேஷன்ஸ் இன் 5 பத்தி இன்னும் நம்ம அடுத்த மாசம் நம்ம சிந்திக்கலாம். ஏன்னா தாட், ஸ்லீப், ஒர்க், ஸ்லீப், ஃபுட், இது செக்ஸ், ஃபுட், இது 5ம் வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். லைஃப் இஸ் a beautiful journey, enjoy it. every once destination is same. ஏன்னா எல்லாரும் கடைசியா ஒரே இடம் தான் ரீச் பண்ண போறோம். ஆனா இந்த ஜர்னி வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, என்னுடைய ஜர்னி ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய ஜர்னி ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருந்தால், அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு மார்னிங் மெசேஜஸ் டெய்லி ஏதோ ஒன்று வரும்போது ஜஸ்ட் நல்ல மெசேஜஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 மெசேஜ், 20 மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணா அங்க மொபைலே கிளாக் ஆகுது இல்லைங்களா. ஸோ டெய்லி ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல யாருக்கு தான் இல்லை இல்லைங்களா. ஈச் மொமெண்ட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ அண்ட் ஷைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எம்பரேஸ் சேலஞ்சஸ், செரிஷ் த ஜாய்ஸ் அண்ட் ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த். உங்களை நீங்க நம்புங்க. ரிமெம்பர், யூ ஹாவ் த பவர் டு கிரியேட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி எவ்ரி சிங்கிள் டே. உங்க ஸ்டோரியை பியூட்டிஃபுல்லா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு.
இவ்வளோ பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. அருட்பேராற்றல் கருணையினான் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீராக. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு தங்களின் பெயரையும் ஊரையும் தெரிவித்து கேள்வியை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக சேதுராமலிங்கம் ஐயா அவர்கள். ஐயா அன்மியூட் செய்துக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய விளக்கவரை மிக சிறப்பாகவும் அபூர்வம் ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அம்மா, உங்களுடைய விளக்க உரையை சிறப்பாக ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கும் அறிவுபூர்வம் இருந்தது. நான் ரொம்ப பாராட்டி ரொம்ப வாழ்த்து வழங்குகிறேன். வாழ்க வளமுடன். என் பெயர் சேதுராமலிங்கம், மருந்து ஆளுநர், ஓய்வு பெற்ற மருந்து ஆளுநர். நான் சென்னையிலிருந்து சிங்கப்பூர்ல வந்து மாணவ கலையில கத்துக்கிட்டு இருக்கேன். என் தங்கையை உதவியாக தங்கை வந்து 40 வருஷமா அதுல இருந்திருக்காங்க. எனக்கு என்னன்னா வந்து அது ஆக்கிய தவம், துரிய தவம், சாந்தி தவம், பஞ்சாந்திர தவம் எல்லாம் பண்ணிருக்கிறேன். காயக்கல்பம் உடற்பயிற்சியும் பண்றேன். ஆனா எனக்கு அந்த ஒரு வாரமா நாக்குல வந்து வலது சைடு கம்ப்ளீட்டா புண்ணாயிருச்சு. அந்த பல்லும் கூசுது, வலிக்குது, எகிரிகளும் வலிக்குது. அதாவது ஜிஞ்சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது இப்போ ஸ்டொமடைட்டிஸ் இருக்குது. எனக்கு வந்து அது பஞ்சேந்திர தவம் பண்ணதுல வந்து காதுக்குள்ளே வலிக்குது, வலது காதுல. அந்த வலது பக்கம் பாதி நாக்கும் புண்ணாய் வலிக்குது, பல்லு பூஜை வலிக்குது, எகிரும் வலிக்குது, காதுக்குள்ளே வலிக்குது. அந்த வலது தொற்று இருக்குல்ல, பொட்டு நெத்தி போட்டு அங்கேயும் வலிக்குது. எனக்கு தகுந்த ஒரு நிவாரணம் வழங்குமா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வயசுங்க ஐயா? எவ்வளவு வயசு உங்களுக்கு? 68 மேடம். உங்களுக்கு பிபி சுகர் ஏதாச்சும் இருக்குங்களா? பிபி சுகர் ஏதாச்சும் இருக்குங்களா? எனக்கு வயசு 78. பிபி இல்ல, சுகர் கிடையாது. பைபாஸ் பண்ணிருக்குது, ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்குது, ஸ்டென்ட் 2 ஸ்டென்ட் வச்சிருக்கு. ஓகே ஓகேங்க ஐயா. 78 வயசு. இது வந்து ஜிஞ்சிவைட்டிஸ்ன்னு தெரியுது உங்களுக்கு. ஏன்னா வந்து இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப வந்து நார்மலா ஒரு ஏஜ், சின்ன ஏஜ்னா சொல்லுவேன் ரைபோஃப்ளவின் சாப்பிடுங்க, நல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, பிளாண்ட் ஃபுட். ஏன்னா இந்த புண்ணு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் மோர் அந்த மாதிரி பிளாண்ட் ஃபுட், காரமா எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா உங்க ஏஜ் கருத்தி, உங்க ஆஞ்சியோகிராஃபும் ஆயிருக்கிறத கருத்தி நீங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் இல்லைங்களா? நீங்க ஒரு வாட்டி ஒரு பல் டாக்டர் கிட்ட போய் கண்டிப்பா காட்டுங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அது ரொம்ப என்னன்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது பெட்டருங்க ஐயா. ஒரே வயசுல ஆயின்மெண்ட் இருக்குல்ல, அதுவும் போட்டேன், கேட்கல. அதான் நம்ம வந்து நான் நிறைய வாட்டி சொல்றது அவ்வளவுதான். ஏன்னா as a டாக்டர் எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இது மைல்டா இருந்தா யோகா மெடிடேஷன்ல சரி பண்ணலாம், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சரி பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க சரி ஆயிடும் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க இன்னைக்கே போய் டாக்டர் கிட்ட காட்டுங்க ஐயா. ஏன்னா இது வந்து இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மெடிசன் எடுத்தாக்க சீக்கிரம் சரியாயிடுங்க ஐயா. கண்டிப்பா பண்ணணும். 2 தடவை பண்ணி பஞ்சதேவங்க காதுக்கும் நாக்குக்கும் கொஞ்சம் குறைஞ்சது, திரும்ப வந்து அதிகமா வந்துருது. அதான் உங்களுக்கு கேட்கலான்னு பார்த்தேன் மேடம். கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போங்க ஐயா. தவம் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நம்ம டாக்டர் கிட்ட தான் போகணும். ஓகேங்க ஐயா. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து இந்திராணி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன் மாலதி அம்மா. நன்றி அம்மா. அம்மா டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். அத்தியாவசியமான ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. வாழ்வின் முற்பகுதியை பத்தி பேசிட்டீங்களா முன்னாடியே? நான் கேட்கல.
கரெக்ட். அப்படியா? ஏன்னா இப்ப ஜனவரில இருந்து அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுதான் அப்படிங்களா? எவ்ரி டைம் அதுதான் நான் சொல்றேன். நீங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது, நீங்க சைல்டா இருக்கும் போது, நீங்க அடல்ட் ஆகும் போது அதெல்லாமே ஓ, பேசிட்டு இப்ப 50. ஆமா ஆமா ஆமா, அப்படி பார்த்தேன், கேட்டேன். ரொம்ப அது அருமைம்மா. யூடியூப்ல இருக்கும் நீங்க இருக்கு அதெல்லாம் பாருங்க. நான் பாத்துக்கிறேம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுமா. என்ன உங்களுக்கு சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியல. மகத் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். இந்த தாய் தந்தையர் என்ன பாக்கியம் செஞ்சாங்களோ அதனால இந்த பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுல உங்களுடைய ஸ்பீச் இருந்ததுமா. ரொம்ப நிறைவா இருந்தது. நான்லாம் சந்நியாசம் வானப்பிரஸ்தத்துல இருக்கேம்மா. இருந்தாலும் மற்றவர்களுக்கு இது சொல்லுவதற்கு நன்றாகவே பயன்படும். ரொம்ப வெளிநாட்டுல இருந்தாக்க ஏதோ மரத்துல பணத்தை பறிச்சுட்டு வர்ற மாதிரி நினைச்சிட்டு இங்க இருக்கிறவங்க ட்ரீட் பண்றாங்க அவங்கள. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தாம்மா. அது நானும் அனுபவிச்சிருக்கேன், அதை கேட்டிருக்கேன். அடுத்தது இன்னும் சொல்லப்போனா, எப்படி நீங்க இந்த பிஸியான ஷெட்யூல்ல ஸ்பிரிச்சுவலுக்காக இப்படி நேரத்தை ஒதுக்கி புத்தகங்களும் எழுதியிருக்கீங்க, ஸ்பீச்சும் கொடுக்குறீங்க. பிரம்மாண்டமான அது வியப்பா இருக்குமா. அதான் நான் சொல்ல முடியும் உங்களை பத்தி. ரொம்ப பொறாமையா கூட இருக்கு. சுத்தி போட சொல்லிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல இவ்வளவு தெளிவா வேதாத்திரியத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் பிராக்டிக்கலா லைஃப்ல வேதாத்திரியத்தை உபயோகப்படுத்துறீங்கன்னு நான் அறுதிட்டு சொல்ல முடியும்மா. ரொம்ப நன்றிம்மா. எதுவும் கேள்வி இல்லை, எல்லாமே. ரொம்ப நன்றிங்க அம்மா. ஏன்னா உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க. எனக்கு ஏன்னா நானும் வேதாத்திரியத்துல 33 வருஷமா இருக்கேம்மா. பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னாலும் ஊர்ல வீட்டு பெண்கள், ஹவுஸ் ஹோல்ட் லைஃப் பெண்களை வச்சு தவ மையம் என்ன வீட்டு மாடியிலே நான் வச்சிருந்தேம்மா. கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த நிகழ்வு நடந்தது. எந்த குறையும் இல்லை. பொதுவா மன்றம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்தது. இருந்தாலும் என்னுடைய வீட்டுல தனியா வச்சு நான் நடத்திட்டு இருந்தேன். எந்த ஊருங்கம்மா? முத்துப்பேட்டை, கும்பகோணம் மண்டலம்மா. சூப்பர் சூப்பர். கும்பகோணம் மண்டலம் ரீஜனல். ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருந்தேம்மா. நிறைய பெண்களை தயார் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு மனசுக்கு சந்தோஷம். ஒருத்தர் வந்தா கூட என் சொந்த டைமை செலவு பண்ணி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு தான்மா வீட்டுல கீழே வேலை பார்ப்பேன். அது மாதிரி உங்க ஏஜ் 82மா. 82. ஓகே, சூப்பர்மா. ஏன்னா டைம் ஷார்ட்ன்றதுனால நானு நீங்க இந்த ஏஜ்லயும் பாருங்க ஜூம் எடுத்து இந்த மாதிரி பிளஸ் பண்றீங்கல்ல. நான் அதான் சன்னியாசா ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்றது, நம்ம இவ்வளவு செஞ்சாலே போதும். எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா. உங்களை பெருமை, உங்களை நாங்க அடைஞ்சதுக்கு நாங்க பெருமை பண்ணோம். எங்க ஜூம்ல வேதாத்திரி என்ன அதுல அது என்னுடைய பிளஸிங்ஸ் இல்லைங்களா. உங்களை பணித்திருக்கிறாரம்மா. உங்களை பொது சேவை செய்யும் பொருட்டு பணித்திருக்கிறார். அதனால்தான் நாங்கெல்லாம் நன்றியோட இருக்கிறோம். எனக்கு 4 பசங்கம்மா. 4 பசங்க நல்லா இருக்காங்க. 4 பேர் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட ஒரு 1 hour பேசியிருக்கேம்மா, தனியா இண்டிவிஜுவலா. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் இந்த மாதிரி பேசுவேன் நானும் அந்த மாதிரி. ஏன்னா இப்ப ஷார்ட்டா தான் நம்ம முடிச்சுக்கணும் இல்லைங்களா. ரொம்ப நன்றிங்கம்மா உங்ககிட்ட பேசுனது. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா நேரம் ஒதுக்குனமைக்கு. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மாலதி அம்மா மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. இருவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கிருபாநிதி அம்மா. மாலதி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப இந்திராணி அம்மாவே உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. நீ அதை ரிப்பீட் பண்ணல. ஒன்னா ரெண்டாவது இப்போ 50 வயசுக்கு தான் நீங்க பேசுனீங்க. நாங்க கேட்ட பூரா 70 வயசுக்கு மேல இருக்கோம். இந்திராணி அம்மா 82 வயசு. அது பெரிய. ஆமா. இப்போ ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே இன்னைக்கு நான் புதுசா எடுத்துட்ட மெசேஜ் இப்ப எழுதி கூட வச்சிருக்கேன். 10 பேருக்கு இது அழகா அனுப்பணும்னு. உன்னை கவலைப்படுத்த யாராவது உனக்கு கவலைப்படுத்தி உனக்கு மெசேஜ் கொடுத்தா அதை தாண்டி நீ சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ எடுத்துக்க அப்படிங்கிறத அழகா இன்னைக்கு அதை வர்ணிச்சிங்க. அது ஒரு புது இதா இருந்துச்சுமா. இன்னொன்னு, எந்த வயசிலும் நீ சந்தோஷமாக இருக்க
உன்னுடைய ஃபைனான்ஸ், உடல்நிலை, உன்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அது ரொம்ப தேவைன்னு சொன்னீங்க. அது எங்க வயசுக்கு இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்னா, இப்ப 50 வயசுல நான் எப்படி இருந்தோம் இந்த வயசுல இருந்தா அதை விட சந்தோஷமா இருக்கேன்னு தான் சொல்லுவேன். அதை விட எனர்ஜியா இருக்கேன், அதை விட பாசிட்டிவா இருக்கேன். ஃபைனான்ஸ் விஷயத்துலயுமே என் தேவையை நான் பூர்த்தி பண்ற அளவுக்கு என்னோட என்ன மகர்ஷி கிருபையில நல்லா இருக்கேன். ஆனா அது 50 வயசுல கூட நான் இப்படி இல்லை. என்னுடைய ஜூம்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் ஏதாவது வேணும்னா இந்திராணி அம்மாட்டே நான் 1 மணி நேரம் பேசுவேன். ஏன்னா அவங்க அவங்களுடைய மகரிஷிட்ட எப்படி போனேன் அந்த அலைகளை பத்தி சொன்னாங்களே அதுவே நமக்கு பாசிட்டிவா இருக்கும். அந்த மாதிரிதான் நான் லைஃப்பை செட் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்கம்மா, 50 வயசுல ஓய்வு எடுக்கணும். ஆனா அது வேலையில இருந்தா ஓய்வு எடுக்கணும். வீட்டுல இருந்து போற வரைக்கும் ஓய்வு எடுக்கவும் முடியாது. ஓய்வு எடுக்க நினைச்சோம்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இப்ப எனக்கு எங்க வீட்டுல காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதே நான் தான். ஏன்னா மினி பவுண்டேஷன் வேலை இருக்கும். ஒரு பால் போடுறது, கதவு திறக்கிறது. என்னால ஒரு நாள் முடியல, எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா முத நாளே என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு படுத்துறேன், நாளைக்கு நான் எந்திரி பண்ணி எதிர்பார்க்காத. ஏன்னா அவங்க குறை சொல்ல முடியாது. அவங்க திட 10 மணிக்கு படுக்கிறாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டு செய்யறது எனக்கு சிறப்பு, அவங்களுக்கு சிறப்பு. அதையெல்லாம் சொல்ல அதை பொறுத்து நான் நினைக்கல. ஆனா நீங்க சொன்னீங்க, அதாவது ஓய்வு எடுக்க வேண்டிய தேவை, இடம், பொருள், காலம், அதை அழகா இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இத பொறுத்து உள்ளது. தூக்கி போடுறத தூக்கி போட்டு எடுத்துக்கிறத எடுத்துக்க அப்படின்னீங்க. அது எப்படிமா சொல்றீங்க? அது எதை வச்சு சொல்றீங்க? வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரியலாங்கம்மா, ஏன்னா சூப்பரா நீங்க அது ஜஸ்ட் சொன்னீங்க. ஏன்னா நம்ம மைண்ட்ல சின்ன வயசுல இருந்து என்னென்னமோ இருக்குங்கம்மா. சைல்ட்ஹுட் ட்ரோமா இன்னமும் நம்மள இது பண்ணும். அதனாலதான் நம்மளுடைய செல்ஃப் லவ்க்கு காரணமே அதுதான். ஏன்னா அப்ப யாரோ அப்பா சொல்லியிருப்பாங்க, நீ தண்டு சோறு, நீ வேஸ்ட்ன்னு. அது நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கும். இன்னைக்கும் நம்ம நினைச்சுக்கோ நம்ம தண்டு சோறு. அந்த ஏன்னா நம்ம பேஷண்ட் கிட்ட பேசுறோம் இல்லைங்களா, ஃபைப்ராய்டு. ஏன் ஃபைப்ராய்டுன்னா பார்த்தா அங்க சைல்ட்ஹுட்ல யாரோ என்னமோ சொல்லியிருப்பாங்க. அது இன்னமும் இருக்கும். அப்போ நான் யோகா மெடிடேஷன் பண்ணி அதை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க அதுல இருந்து வெளியில வந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ அதெல்லாம் நான் கண்ணார நான் பார்த்திருக்கேன், ட்ரீட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நான் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உங்க பிரெயின்ல என்னென்னமோ அன்வான்ட் திங்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா வாழ்க்கைய ஆரம்பிங்க, ஃப்ரெஷ் தாட்ஸ் போடுங்க அப்படின்னு. அதனாலதான் நான் சொல்றேன். தேங்க்யூ வெரி மச் கிருபாநிதி அம்மா. இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி இன்னும் சன்னியாசா ஸ்டேஜ்ல இன்னும் எவ்வளவு நல்லதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? சோ அதெல்லாம் நீங்க பேசினா கூட நாங்க முன்னாடில இருந்து வருவோம்மா. ரொம்ப நன்றிம்மா, வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்புமா. நல்லா வெயிட் லாஸ் பண்ணிருக்கியம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. அடுத்து கோமதி அம்மா அவர்களே கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கோமதி அம்மா. அம்மா கோமதி அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். கோமதி அம்மா ஒரு முறை ஒளி வாங்கி அழுத்துங்க, ஒரு முறை அழுத்துங்க. வாழ்க வளமுடன். இல்லையம்மா. அடுத்து அங்கையர் கண்ணி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அங்கையர் கண்ணி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. மாலதி அம்மா, தவமணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா இப்ப நீங்க சொன்னீங்க உங்க ஊரு சொல்லிடுங்கம்மா. எங்க ஊர் காரைக்குடிமா. வயசு 59. சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கம்மா. அதாவது ஸ்கூல் லைஃப்ல உள்ளவங்க எல்லாம் இல்ல, என்னோட கணவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. இப்ப அவங்கள அந்த மாதிரிதான் மிங்கிளாகி பழகிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்களோட நான் எங்கேயாவது சில நேரங்கள்ல அவங்க ஃபேமிலி நாங்க எங்க ஃபேமிலி சேர்ந்து போற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் வருஷமா அது கட் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. என்னன்னா அவங்க என் ஃப்ரெண்டோட அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப அவங்கள வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போல. அப்ப நானும் அவங்களோட போக முடியாத சூழ்நிலையில ஆயிட்டோம். இப்படி விடுபட்டப்ப கேட்டா நாங்க 2 பேராவது தனியா போறோம்னாலும் விட மாட்டாரு. அவரு இவ்வளவு ஈகோவா இருந்து அவங்கள ரொம்ப படுத்துறாங்க. இதுல அவங்க மாமியார் 94 வயசுல இருந்தாங்க. அவங்கள இந்த பொண்ணு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, என் ஃப்ரெண்டு. இப்படி இருக்கிறப்ப இவங்க சொன்னாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, இவங்களையும் கவனிச்சு இவரும் என்னைய நல்லா பாத்துக்க மாட்டேங்கிறாரு, சரியா பேச மாட்டேங்கிறாரு, 6 வருஷமா இது போயிட்டு இருக்கு, என்ன பண்ணனே தெரியல, வெளியும் போல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி நேரத்துல அவங்க மாமியார் இறந்து போயிட்டாங்க. இவங்க நல்லா கவனிச்சாங்க அந்த முடியாம இருந்த 15 நாளும். அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா பார்த்தாங்க. அதெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு
ஒரு 1 மந்த் மட்டும் திரும்ப அவங்க ஈகோ எப்படி இருந்ததோ அதெல்லாம் மனசு விட்டு பேசி நல்லா வந்து சொல்றாங்க, பழையபடிக்கு நாங்க நல்லா இருக்கோம்க்கான்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. இவங்க அம்மா அவங்க தம்பி எல்லாரோடையும் யாரோடையும் பேசக்கூடாது, அவங்க யாரும் அவங்கள பார்க்க வரவும் கூடாது. இப்ப இறந்ததுன்னா அவங்க தம்பி அவங்க எல்லாம் அவர் மேல உள்ள கோவத்துல எதுக்கு இதுக்காக போகணும்னு போகலையா, வந்தாலும் ஏதாவது சொல்லுவாருன்ட்டு அவங்க வரல. இப்ப வராத சொல்லி இனிமேலும் உங்க அம்மா வீட்டுக்கோ தம்பிகளையோ பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு போல. இப்ப அதுல அவங்க மகனையும் இதுல அப்படிதான், மகன் வீட்டுக்கும் இவங்க போக கூடாது, அவரும் போக மாட்டாரு, கூட்டிட்டும் போக மாட்டாரு. இவங்களா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த 6 வருஷத்துல. இப்ப நல்லா பேசினவனே திரும்ப என்ன சொல்றாரு, நான் கூட்டிட்டு போனாதான் நீ போகணும் அப்படின்னு. அதுல ஒரு நாள் இது வந்து நல்லா பேசிட்டு இருக்கிறப்ப இவங்க போயிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்காக திரும்பியும் இருந்த மாதிரியே அவங்களோட பேசாம ஆயிட்டாரு. இப்ப அவங்க வந்து நீங்க 2 பேருக்கு எவ்வளவு வயசுங்கம்மா? அவங்களுக்கு 60 ஆயிடுச்சு. அவங்களுக்கு 60, எனக்கு 59 இருக்கும். இல்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு, உங்க ஃப்ரெண்டுக்கு 60, அவங்க ஹஸ்பண்டுக்கு அவருக்கு வந்து 65 இருக்கும்மா. சோ அவங்களும் இன்னும் இந்த ஜஸ்ட் ரிட்டையர் ஆன ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க இல்லைங்களா? சோ இது வந்து நீங்க இந்த கொஸ்டின் கேட்டது வந்து ஒரு பொதுவா, ஏன்னா எல்லாரும் இந்த ஸ்டேஜ்ல வந்து பிரச்சனைன்னா இதுதான் ஒரு மேஜர் பிரச்சனையே. ஏன்னா ஹஸ்பண்ட் அந்த காலத்துல வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஒய்ஃப வந்து எங்க வீட்டுக்கு வேலை செஞ்ச வந்த பொண்ணுதான், அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரிதான் நிறைய இடத்துல இருக்கு. அதனாலதான் இந்த காலத்துல பெண்கள் வந்து எதிர்த்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நான் என் வேலையை நான் செஞ்சுக்குவேன், டோன்ட் ஆஸ்க் மீன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அதை பாக்குறாங்க இல்லைங்களா பசங்க, அதெல்லாம் பாக்குறாங்க. நீ உங்க அம்மா மாதிரி எல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ண பாக்காத, உங்க அப்பா மாதிரி எல்லாம் பண்ண பாக்காத, அந்த மாதிரியும் அடுத்த ஜெனரேஷன் பசங்க வந்து திட்டுறாங்க. சோ அப்போ இப்ப ரீசெண்டா கூட ஒரு கேஸ் வந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சொன்னாங்க, போதும் நான் இனிமே அவங்கள டைவோர்ஸ் பண்ணிடுறேன், என்னால இனிமே இவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லுது இந்த அம்மா, 60 வயசு அம்மா. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அந்த அம்மாக்கு அவ்வளவுதான் இந்த ஏஜ் வருது, அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ என் கூட படுக்கலன்னா டைவோர்ஸ் பேப்பர் சைன் போட்டு போயிடு, நான் வேற யாரையாச்சும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஏஜ்லயே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். இவ்வளவு வருஷமா பொறுமையா இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் பொறுமையா இருந்துட்டோம்னா அட்லீஸ்ட் இப்ப நம்மளே பொறுமைக்கு மகர்ஷி சொல்றது அதுதான் இல்லைங்களா, சாக்ரிஃபைஸ் பேஷன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பெண்களுக்கு இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு தான் கொஞ்சம் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு கடவுள். ஆண்கள் இப்படிதான் இருக்காங்கன்னு. ஏன்னா இப்ப ஆண்களும் மாறிக்கிட்டே வராங்க, ஆண்களும் முதல்ல மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் பெண்கள் கிட்ட இருக்க முடியாது. சோ இப்ப இந்த மாதிரி இருக்காரு. அப்போ அந்த அம்மா எதர் அவரை விட்டுட்டு போகணும், இல்லைன்னா அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும். அப்பதான் சொல்றாங்க, வீட்லயே நம்ம இதெல்லாம் இப்ப யூடியூப்லயே இப்ப எங்காச்சும் போகணும், இப்ப வந்து சிதம்பரம் கோவிலுக்கு போகணும்னா நீங்க சிதம்பரம் கோவில்னு போட்டீங்கன்னா யூடியூப்லயே வருது, நீங்க காலையில ஒரு கோயில் சாயங்காலம் ஒரு கோயில் பாத்துக்கலாம் இல்லைங்களா. இன்பிட்வீன் டைம் ஆகும்போது உங்களுக்கு போன் பண்ணி உங்ககிட்ட பேசிக்கலாம். ஏன்னா எதிர்த்து போனாலும் திருப்பி பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு தான் இருக்காது, திருப்பி நம்ம இந்த வீட்டுக்குள்ள தானே வந்தாகணும் இல்லைங்களா. அப்போ அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அவரு ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும் இல்லைங்களா. சோ கடவுள்கிட்ட பிளஸ் பண்ணிட்டு நம்ம பிளஸிங் தெரப்பி அதெல்லாமே பண்ணனா கண்டிப்பா அவர் மாறுவாரு. அவங்க அம்மா இறந்தது 1 மாசம் மாறினாரு. சோ அவருக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, சூப்பர் ஈகோ எல்லாம் எடுக்கிறது கஷ்டம், நாம எடுக்கிறது கஷ்டம். ஆனா கண்டிப்பா மாறுவாருன்ற ஒரு நம்பிக்கையில இவங்களும் ஓட்டணும். ஏன்னா இல்லைன்னா இப்ப பொண்ணுக்கு டெலிவரினா போனவங்க 6 மாசம் அங்கேயே இருந்துக்கிறாங்க. ஏன்னா இன்டைரக்டா அவங்க சொல்ல முடியாது, அவங்க அப்பா டார்ச்சர் என்னால தாங்க முடியாதுன்ற பதில பொண்ணு வீட்லயே அவங்க இருந்துக்கிறாங்க, இல்ல பையன் வீட்லயே எங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க போய் அவங்க இருந்துக்கிறாங்க. அந்த அம்மா நிறைய இடத்துல பிரிச்சும் கூட இருக்கிறாங்க, நம்ம பாக்குறோம் சொசைட்டில. ஏன்னா வந்து அடுத்த மாசம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்னால, அதனாலதான் முக்கால் பக்கம் இந்த சின்ன பசங்க எல்லாம் இப்படி பிஹேவ் பண்றாங்க. ஏன்னா வந்து அத பத்தி நம்ம நெக்ஸ்ட் மந்த் இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்கம்மா? அவங்கதான் இப்ப உள்ளது கேட்டதுனால இன்னைக்கு தான் காலையில பேசுறாங்க, கரெக்டா நீங்க இத பத்தி பேசுனனால சரி உங்ககிட்ட கேட்போம். ஏன்னா மனசு இதாகி ரொம்ப இதா பண்றாரு, நான் 1 மாசம் சந்தோஷம் கிடைச்சது அதுவும் போய் திரும்பியும் இதாகுதே அப்படின்னு அவங்க ஒரு வருத்தப்பட்டதுனால.
நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றதுனால கொஞ்சம் அவங்க என்ன சொல்றாங்களோ ஆமாம்மா, நான் வேதாத்திரியத்துல இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இந்த மாதிரிதான் பேசுவேன். அதனால என்கிட்ட அடிக்கடி மனசு விட்டு இப்ப என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வருத்தமா இருக்கேன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு சர்வீஸ் இல்லைங்களா நம்ம சொசைட்டிக்கு இந்த ஏஜ்ல. அட்லீஸ்ட் அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டாலே அவங்களுக்கு ஐயோ யாரோ நம்மள பத்தி அக்கறையா இருக்காங்களேன்ற அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? ஆமாம்மா. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா மாலதிமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அம்மா கோமதி அம்மா வந்து சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க, ஹவு டு இம்ப்ரூவ் டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான். ஏன்னா டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், பேஷன்ஸ் இத பத்தியே ஸ்ரீ வேதாத்ரி நமக்கு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அடுத்த மாசம் இந்த டாபிக்க போட்டுட்டு வெறும் இந்த டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், பேஷன்ஸ் பத்தியே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கேள்வி பதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் நம்ம பேச முடியுது டைம் இல்லாததுனால. ஆனா பொதுவா நான் இப்ப அந்த அம்மா கேட்டாங்க இல்லைங்களா, நம்ம 50+ ஆனதும் டாலரன்ஸ் வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வரணும், நம்ம ஒய்ஃப் கிட்ட வரணும், நம்ம பசங்க கிட்ட வரணும். மீதி எல்லாமே பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா நம்மளே கட் பண்ணிடலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு திருப்பி நம்ம போன் பண்ண தேவையில்லை. அது யூஸ்வலா ஜெல்லசினால வரும், கிரீடினால வரும். சோ அப்ப அவங்க கிட்ட பேச தேவையில்ல. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸும் யாராச்சும் நம்ம கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா இந்த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அங்க இருந்து டிஸ்கனெக்ட் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த அம்மா கேட்ட கேள்வியே தான். அவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ்க்கு வந்து நாம இன்னும் கொஞ்சம் யோகா மெடிடேஷன் பண்ணி கண்டிப்பா நம்மள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அது வந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். சோ அப்போ என்ன சிச்சுவேஷன்ட்டு கொஞ்சம் அவங்க எலாபரேட் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம். இப்ப யார்கிட்டயே பேசுறதுனாலும் பயமா இருக்கு, அவங்க ராங் மெசேஜ் சொசைட்டில போட்டுருவாங்களான்னு. ஒரு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் என்னன்றது வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. மேல இந்த யோகா மெடிடேஷனையும் கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கை யோகால வந்து நிறைய இருக்கு, நிறைய கத்துக்கலாம் ஸ்கை யோகால. சரிங்கம்மா? ஓகே, நன்றிம்மா. நன்றி. அடுத்து நன்றி அம்மா. அடுத்து கோமதி அம்மா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து ஸ்ரீனிவாசன் பழனி அம்மா அவர்களே கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீனிவாசன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. மார்னிங் மேடம். வாழ்க வளமுடன் மேடம். தேங்க்ஸ். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர், எனக்கு இந்த ஆக்சுவலா நான் சாரி கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். ஏஜ் உங்க பிளேஸும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நான் அரௌண்ட் 48 சார், 48 டாக்டர். அண்ட் இது நான் இங்க யூகேல இருக்கேன் டாக்டர். we have spoken earlier also. நம்ம இங்க இப்போ சில டைம் சிச்சுவேஷன் எங்களால இப்போ இந்தியாவுக்கு போக முடியல, ஏன்னா மற்ற ரீசன் என்னோட ஜாப் நேச்சர்னாலையும். ஆனா அங்க லாஸ்ட் இயர் எங்க ஃபாதர் இல்லாவும் தவறிட்டாரு. இந்த வருஷமும் எங்க மதர் இல்லாக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளால எதுவும் ஹெல்ப்பும் பண்ண முடியல. அங்க வந்து சில டைம் வந்து அங்க சிச்சுவேஷன்ஸ் நம்ம வராததுனால அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. நம்மளால கண்டிக்கவும் முடியல, எதுவும் பேசவும் முடியாத சிச்சுவேஷன்ல நமக்கு முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்குது, நம்மளால எதுவும் தடுக்க முடியலன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதுதான் மேடம். கரெக்ட். நீங்க வந்து பொதுவான ஒரு விஷயத்தை தான் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணீங்க. ஏன்னா என்ஆர்ஐஸ்க்கு மெயின் ப்ராப்ளமே இதுதான். ஏன்னா வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அங்க ஜாப்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க 48, இன்னொரு 2 இயர்ஸ்ல 50 தொட போறீங்க, செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப். இப்பதான் நம்ம ஜாப கொஞ்சம் செக்யூர் பண்ணி இந்த, ஏன்னா இப்ப பசங்களும் வளர்ற வயசு ஆயிட்டாங்க, நம்மளும் பென்ஷன் பிளான் எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கணும். ஏன்னா பைனான்சியலி நீங்களும் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னா இவ்வளவு வருஷமா யூகேல இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் வருஷம் அங்க இருந்துட்டா பெட்டர் இல்லைங்களா? இப்ப இந்தியால நீங்க பொதுவா என்ஆர்ஐ பீப்புளுக்கு இதான், இப்ப இந்தியால இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா, ஆரோக்கியமா, ஹெல்த்தியா தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் என்னன்னா இந்த பைனான்ஸ்ல நினைச்சுக்கிறாங்க ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாம் அப்படியே பயங்கரமா பணமா கொட்டிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல, இங்க இருக்கவங்களும் பாருங்க இந்தியாலயும் எல்லாம் தாராளமா தான் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க.
சோ அவங்க யாரோ என்னமோ நினைச்சிட்டு போறாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட யாராச்சும் கடன் கேட்டாங்கன்னா நீங்க ஸ்ட்ரிக்டா, ஏன்னா உங்களுக்கும் 50 வரப்போகுது. நீங்க ஒன்னும் தாராளமா எடுத்து கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உங்க லிமிட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்து கொடுங்க. ஒண்ணு இந்த காசுனால வர பிரச்சனை, அடுத்தது ரிலேஷன்ஷிப். க்ளோஸ் பீப்புள்னா ஒன்ஸ் இன் வைல் நீங்க இப்ப அப்பா அம்மானா டெய்லி நீங்க போன் பண்ணி பேசிக்கலாம். இப்ப உங்க மதர் இன்லா ஃபாதர் இன்லான்னா உங்க வைஃப் அவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட பேசி இருந்திருக்கணும். ஏன்னா அடிக்கடி போய் பாத்துக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். இல்ல நீங்க உங்க வைஃப் அனுப்பிச்சு அவங்க அப்பா அம்மா கூட இருந்துட்டு வரட்டும், நான் மேனேஜ் பண்றேன். இல்ல பசங்க டீனேஜா இருந்தா ஒண்டியா மேனேஜ் பண்றதும் கஷ்டம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேலன்ஸ் பண்ணி உங்க பசங்களை பாத்துக்கணும். இங்க வெளியில நடக்கிற பொலிட்டிக்ஸ் பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பிளெஸிங்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ட்டு நீங்க பிளெஸிங்ஸ் பண்ணுங்க. அதுவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க போகும். நம்ம ரொம்ப கவலையா சிந்தனையா இருந்தோம்னா நமக்கு நம்ம ஹெல்த் தான் எஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா? சோ அதனால எல்லாத்துக்கும் டெய்லியுமே நீங்க பிரேயர்ல வந்து யார் எதிரியா இருந்தாலும் அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து கூட நம்ம ஏதாச்சும் கத்திருப்போம். தேங்க்யூ சொல்லுங்க, சாரி சொல்லுங்க. உங்க உங்க பிரேயர்லயே சொல்லிக்கோங்க போதும். அதுக்கு தான் நான் அந்த ஹொப்பனோப்போல அதுதான் நான் சொல்றது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ சோ மச், ஐ லவ் யூ சோ மச். இந்த 4 வேர்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவும் டைரக்ட் இம்பாக்ட் இல்ல. பட் அங்க அவங்க பாத்துக்க வேண்டியவங்களையே அவங்க கொஞ்சம் ஒழுங்கா கவனிக்கலன்றதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளாலையும் கேள்வியும் கேட்க முடியாது. நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருப்போம். இப்ப நம்ம அங்க இருந்தா நம்மளே பொறுப்பா பாத்துக்க போறோம். நம்மளாலையும் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலையேன்ற ஒரு ஆதங்கம் தான். கரெக்ட். அந்த கேர்டேக்கருக்கும் சில சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா அந்த கேர்டேக்கர் உங்ககிட்ட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இல்லைன்னா நீங்க இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஓகே அட்லீஸ்ட் இவ்வளவு நாச்சும் பாத்துக்கிறாங்களேன்ற மாதிரி சொல்லி அப்படியே விட்டுருங்க. ஏன்னா கேர்டேக்கர் கிட்ட நம்ம சொன்னோம்னா அது தப்பா போகுது, அவங்க சரியா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்மளும் போய் அவங்களுக்கு லிசன் பண்றதுக்கு இல்ல ஒரு கர்மா பத்தி அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்ல. நம்ம சொல்லி புரிவிக்கிறதுக்கும் அவங்களால அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் அதை பத்தி எந்த நாலேஜும் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க மேடம். ஸோ அதனால நமக்கு இப்போ நீங்கெல்லாம் நல்ல டாக்டர்லயே நல்ல லெவல்ல இருக்கீங்க. பட் ஒரு சிலர் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. நம்மளால அதை பொறுத்துட்டு இருக்க முடியல. கரெக்ட். அது ஒரு இன்னொரு டாபிக். அது மெடிக்கல் ஃபீல்ட்ல என்ன நடக்குது, நம்ம அந்த ஃபீல்ட்ல போய் மாட்டிக்கணுமா இல்ல வெளியில வரணுமான்றது பர்சனல் சாய்ஸ் இல்லைங்களா? பர்சனல் சாய்ஸ். அது நான் இந்த பார்த்து நான் செலக்ட் பண்ணேன். அவங்க பாவம் என்ன சிச்சுவேஷன்ல அங்க போய் மாட்டிக்கிட்டாங்களோ நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. சோ அதனால அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் பீப்புள் நம்மள இவங்களெல்லாம் பாத்துக்கிறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு விட்டுடணும். நம்ம ஜஸ்ட் சொன்ன மாதிரி பிளஸ் தான் பண்ண முடியும் அவங்கள. ஒரு வாட்டி இருக்கும் ஏன் இப்படி செய்யறாங்களேன்ட்டு, பட் நம்ம ஹெல்ப்லெஸ், அவ்வளவுதான் இல்லைங்களா? ஆமா மேடம், கரெக்ட் மேடம். தேங்க்ஸ் a lot மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்து சுமதி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. சுமதி ஸ்ரீனிவாசன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சுமதி அம்மா. சென்னையில இருந்து பேசுறேம்மா. 53 இயர்ஸ் ஆகுது. சரிங்க அம்மா. மென்சஸ் 1 இயர் ஆகுது சிஸ்டருக்கு. அவங்களுக்கு 53 இயர்ஸ் ஆகுது. மென்சஸ் நின்றுச்சு. 1 இயருக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ளீட் ஆகுதுன்றாங்க. மென்சஸ் ஆன பிறகு 1 இயருக்கு அப்புறம் ப்ளீடிங் நார்மல் இல்லைங்கம்மா. அதனால அவங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி அவங்க ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு பாப்ஸ்மியர் பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரூல் அவுட் பண்ணிக்கிறது பெட்டருங்கம்மா. ஏன்னா 1 இயர் பீரியட்ஸ் இல்லைனால மெனோபாஸ்ங்கிறோம். அதுக்கப்புறம் சடனா ஏன் ப்ளீடிங் வந்துச்சுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி அதை ரூல் அவுட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஏதோ எச்சு கம்மி ஆகக்கூடாது. கண்டிப்பா அவங்கள சொல்லுங்க, டாக்டர் கிட்ட போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம இந்த நம்ம ஸ்கை யோகாலையும் இருக்காங்களா அவங்க? இல்லைன்னா இந்த ஸ்கை யோகாலையும் இருக்காங்க. அவங்களும் எக்ஸசைஸ் எல்லாம்
பண்றாங்க, சூப்பர் ரெகுலரா தான் சூப்பர் பண்றேன் அப்படின்னு. சூப்பர். சோ இதையும் கண்டினியூ பண்ணிட்டோம், அதே டைம்ல ஒரு வாட்டி செக்அப்பும் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவாக கேலக்ஸி F12 கேலக்ஸி F12 போட்டிருக்கீங்க. நிறைவு பண்ணிக்கலாம். Thank you very much மாலதி அம்மா, ரொம்ப சூப்பரா இன்னைக்கு பிளஸ்ட் ரொம்ப சூப்பரா நடத்தி கொடுத்தீங்க. Thank you. Thank you மா. வாழ்க வளமுடன். கேலக்ஸி F2 அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உங்க பேரும் எந்த ஊரு? சாந்தி சுந்தரம், பெரியகுளம். நான் வந்து F2 போட்டிருக்காங்க உங்களோட குழந்தைய, தெரியல எனக்கு. பாப்பா கிளாஸ் அட்டன் பண்ணதுனால F2 போட்டுச்சு மேம். வாழ்க வளமுடன். மாலதிமா, வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேப்பா, நல்லா இருக்கேம்மா. உங்க பேர் இல்லாததுனால எனக்கு தெரியல. ரெகுலரா நானே அதை கவனிக்கல. பேத்தி போட்டு அட்டன் பண்ணிருக்கும் போல, தெரியல எனக்கு. தவமணி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா? ரியலி சோ ஹாப்பி உங்களை இந்த மாதிரி செஷன்ஸ்ல எல்லாம் மீட் பண்றது இல்லீங்களா? ஆமா ஆமா, ஏதோ ஒரு முன்ஜென்ம தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியுது. வாழ்க வளமுடன். இல்ல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிறதா. இன்னும் பாருங்க 143 மெம்பர்ஸ். ஏன்னா அதனால யூஸ்ஃபுல் இருக்குன்னு தான் எல்லாம் கேக்குறோம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி யார் மூலியமாவும் வந்துருது அது. சோ அதனால ரியலாவே சோ குட் அது. எனக்காக ஒரு क्वेश्चन கேக்குறேன். டாக்டர் எனக்கு செக் பண்ணிட்டு, நீங்க வீக்கா இருக்கீங்க, எதுவுமே நான்வெஜ் மில்க் எதுவுமே நீங்க எடுத்துக்கல, சோ நீங்க வந்து ஒரு சத்தூசி போடணும் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நீங்க டேப்லெட் எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நான் 140 தான் இருக்கு எனக்கு சுகர். ஆனாலும் மெட்ஃபார்மின்ல 1/2 மாத்திரை போடுங்க காலையிலயும் நைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம கெட்ட கொழுப்பு இருக்கு, அதனால நீங்க ஒரு கொழுப்புக்கான மாத்திரை இரவு படுக்கும் போது சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நான் வந்து மெட்ஃபார்மின் அந்த குளுக்கோசன் ஒரு மாத்திரை, அதுல காலையில அரை சாயங்காலம் அரை, சாயங்காலம் அந்த அரை மாத்திரையோட அந்த கொழுப்புக்கான மாத்திரைய சாப்பிடுறேன். இப்ப எனக்கு வந்து அந்த கொழுப்புக்கான மாத்திரை கண்டினியூ பண்ணணுமா, இந்த சத்து மாத்திரையை சாப்பிடவா? உங்க ஏஜ்மா? என்னோட ஏஜ் 64 மேம். உங்களுக்கு தங்கை தான் உங்களுக்கு. ஆமா, என்னுடைய அக்கா தான் நீங்க. எங்கமா 64ல வந்து உங்க சுகர் வந்து ரியலாவே சூப்பர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க யோகா மெடிடேஷன் எல்லாம் இவ்வளவு சூப்பரா இவ்வளவு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி இதெல்லாம் நீங்க செய்றீங்க. அதுவும் வந்து சூப்பர் தான். பட் ஆனா உங்களுடைய கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்கிறதுனால மாத்திரை எடுக்க சொல்றாங்க. அதை இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்க சொல்றத சாப்பிடுங்க. பட் ஆனா கூட வந்து உங்களை 64லயே ஏன் வீக்னஸ் எல்லாம் இல்லைங்களா? சோ அதனால உங்க ஃபுட் என்னன்றது கொஞ்சம் பாருங்க, புரோட்டீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலா இந்த ஏஜ்ல வந்து ஃபுட்ல வந்து நம்ம இப்ப சத்து மாவுன்னு செய்யறாங்க இல்லைங்களா? நிறைய இடத்துல வந்து எல்லா பருப்பு வகைகளும் போட்டு வறுத்து அதை அரைச்சி வைக்கிறாங்க. அந்த கஞ்சி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை மாவு பண்ணி, இப்போ மோர் டெய்லி ஒரு கிளாஸ் மோர் குடிக்கும் போது அதுல ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அந்த மோர் குடிக்கலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, ஒரு 4 நாள் போட்டு ஊற வச்சு அதை பால்ல போட்டு அரைச்சி குடிக்கலாம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே ஒண்ணுமே தேவைப்படாது உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் 64 ஏஜ் 64 வெயிட் இருக்கேன், இன்னும் 4 கிலோ குறைக்க சொல்றாங்களே மேம். நட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டா வெயிட் போட்டுறாதான்னு பயப்படுறேன். இல்ல 4 நாள் தானே சாப்பிடுறீங்க. ஒரு 2 டேட்ஸ், ஒரு 4 பாதாம், 4 பிஸ்தா, அந்த மாதிரி 4 நாள் தான். நிறைய சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான் சாப்பிடணும். அதுல உங்களுக்கு வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே இருக்கு, அதுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் கூட நம்ம ஃபுட்ல வந்து இப்ப வந்து சிக்கன் மட்டன் நம்ம சாப்பிடாததுனால, ஏன்னா எக்லயும் புரோட்டீன் இருக்கு, அதுவும் டெய்லி ஒரு எக் சாப்பிடுவாங்க. சோ அதெல்லாம் இல்லாததுனால நம்ம புரோட்டீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. செகண்ட் கொஸ்டின், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண் ஆபரேஷன் பண்ண போறாங்க. அவங்களுக்கு வயசு 74. அவங்களா உழைச்சுதான் சாப்பிடுறாங்க. இந்த புளி ஏதோ எடுத்து வேலை பாக்குறாங்க. சோ அவங்க சொல்றாங்க, அம்மா நான் கண் ஆபரேஷன் பண்ணா இந்த புளி எடுக்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாதா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நாங்க அசிடிஸ் நீங்களே வந்துட்டீங்க, அதான் சூப்பர் பாருங்க. அவங்க 74 வயசுலயும் அவங்க சாப்பாடு அவங்க தான் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க.
அதனாலதான் நம்ம பைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு கொஞ்சம் நம்மளுக்குன்னு ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுக்கணும்னு சொல்றது இல்லைங்களா? நான் கொஞ்சம் சோ ஹெல்ப் பண்றேங்கம்மா, ஒரு 5000 கொடுத்துட்டேன், பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்றேன், மாசம் மாசம் பணமும் கொடுக்குறேன். இது ஒரு தொண்டு மாதிரி தான் செய்யறேன். அவங்க இல்லாதவங்களா இருக்காங்களேங்க, இப்ப நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. இப்ப கம்மிங் 24th அவங்களுக்கு ஆபரேஷனு, சோ செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதான் இல்ல செஞ்சுட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அப்பதான் கண் பார்வை மங்களா இருந்துச்சுன்னா அப்புறம் இன்னும் ஏஜ் ஆக வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்தா செய்ய முடியாது. அப்ப ஆமா. அவங்க கரெக்டா இருக்காங்கன்றதுனாலதான் அவங்க செய்யறாங்க. செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் செஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டாக்டர் சொல்லுவாங்க அவங்க என்ன மாதிரி தொழில் மேக்சிமம் 3 months ரெஸ்ட்ல இருங்கம்பாங்க. 3 monthsக்கு அப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தூஸ் இருக்கிற தொழிலா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்புறம் எதுவும் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டா இன்ஃபெக்ஷன் எதுவும் வராம இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் கைட் பண்ணுவாங்க. ஏன்னா கண்ணுன்ற போது நம்ம ரெகுலரா அங்க கேட்டுதான் செய்யணும். நீங்க ரியலாவே குட், அவங்களுக்கு மாரல் சப்போர்ட், பைனான்சியல் சப்போர்ட் எல்லாம் இருக்கு. தைரியமா பண்ணிக்க சொல்லுங்க. ஓகேங்கம்மா. தேங்க்யூ. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப வாழ்க வளமுடன். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். மாலதி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. மாலதி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வேதா வாழ்க லோகா அது அவங்களுக்கு கேட்டுடலாமா? வேதலோகா அம்மா அவர்களே அன்போடு அழைக்கிறோம். அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. வேதலோகா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். என்னோட பேரு பிரமீளா. நான் வந்து ஜாம்பியால இருந்து பேசுறேன். ஆப்பிரிக்கா காண்டினென்ட் ஜாம்பியால இருந்து பேசுறேம்மா. என்னோட ஃப்ரெண்டுக்காக தான்மா நான் இது கேக்குறேன். அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா பின்ன டாக்டர்? ஆப்ரேஷன் பின்ன யூட்ரஸ் எடுத்துடலாம், இல்லைன்னா நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன வந்து கேக்குறாங்கம்மா. என்ன பண்ணலாம் இதுக்கு? டாக்டர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் யூட்ரஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப அது என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ண யோகால ஏதா இருக்கான்னு. அப்ப டாக்டர் சொல்லியிருக்காங்க அஸ்வினி முத்ரா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயகல்பம் எடுத்திருக்காங்கம்மா, அது மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஆகினே துரியம் இது மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பேசிக் லெவல்ல தான் இருக்கிறா. அவ சென்னையில இருக்கா. அதான் என்ன இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணா, அதான் நான் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரியா? கரெக்டா இன்னைக்கு டாக்டர் வந்தீங்க பாருங்க. செகண்ட் டிகிரி இதா இருக்கு, உங்களுக்கும் கவலையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற உங்களுக்கும் கவலையா இருக்கும். அதுதான் நம்ம ஆன்லைன் வந்து நமக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பாருங்க, ஜாம்பியால இருந்து நம்ம இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ இப்ப அவங்களுக்கு செகண்ட் டிகிரினா அவசரம் பட தேவையில்லை. நீங்க இதுக்குதான் சூப்பரான எக்ஸசைஸ் அஸ்வினி முத்ரா. இப்ப நார்மலா நம்ம வந்து காய்கல்பா செய்யும் போது நம்ம டெய்லி ஒரு 7 minutes பண்ணும்போது இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு இன்னும் கொஞ்சம் 100 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவங்க அஸ்வினி முத்ரா மட்டும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது நம்ம எக்ஸசைஸ் அவங்க வந்து கெகில்ஸ் எக்ஸசைஸ்ன்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து அஸ்வினி முத்ரா. அதுக்கு மேல நம்ம எனர்ஜிய ஏத்துறோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம கரெக்டா காய்கல்பால் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செஞ்சுட்டு காய்கல்பா கூட டபுளா கூட செய்யலாம். அந்த மாதிரியும் இருக்கு அவங்க. அப்புறமேட்டு வெயிட் பண்ணட்டும், இன்னொரு 6 months வெயிட் பண்ணட்டும். ஏன்னா செகண்ட் டிகிரில யூஸ்வலா இம்மிடியேட்டா சர்ஜரி சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பார்க்கலாம். இது மிராக்கல்னா நீங்க நெக்ஸ்ட் ஒரு 6 மாசத்துல நான் கிளாஸ் எடுக்கும்போது திருப்பி வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான் இல்லைங்களா? நம்ம வந்து செகண்ட் டிகிரினா அவசர அவசரமா போய் சர்ஜரி பண்ண தேவையில்ல. பட் டாக்டர் கிட்ட எவ்ரி 6 months அவங்க போகணும். ஏன்னா வந்து பிளாடரு, ரெக்டம் இந்த அது கூட ஏதாச்சும் ப்ரொலாப்ஸ் ஆச்சுன்னா அந்த யூட்ரஸ் இறங்கும் போது மேலேயே பிளாடரு, கீழேயே ரெக்டம் எல்லாமே ஒன்னா இறங்குச்சுன்னா வேற ஏதோ காம்ப்ளிகேஷன் வருதான்ட்டு அவங்க மானிட்டர் பண்ணிக்கணும். அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் யோகா கூட கொஞ்சம் 2-3 இருக்கு இதுல. அது கூட அவங்க ரெகுலரா அவங்க செய்யலாம், யோகா எக்ஸசைஸ் எல்லாம். ஓகேங்கம்மா. ஓகேம்மா. ஓகேம்மா. தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். டைம் இருக்காங்க மாலதி அம்மா? இப்ப 2 பேர் 2 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுடலாமாமா? வாழ்க வளமுடன். ஓகே, ஜெகஜோதி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா கொஞ்சம் ஃபாஸ்டா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க ஜெகஜோதி அம்மா. தெரியாம பிரஸ் பண்ணிட்டாங்களோ. அமுத் வந்துட்டாங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
என்னோட ஏஜ் வந்து 52 ஆகுதுங்கம்மா. நான் கரூர் பக்கத்துல இருந்து வேலாயுதம்பாளையம் பேசுறேங்கம்மா. உங்களோட ஸ்பீச் வந்து இப்ப நான் கொஞ்ச நாளா கேட்டுட்டு இருக்கேங்கம்மா. நான் ஒரு 2 வருஷமா அந்த வாழ்க வளமுடன் இருக்கேங்கம்மா. ரெகுலரா எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. நல்லா மன்றத்தோட ரெகுலரா தொடர்புல தான் இருக்கிறேங்கம்மா. நல்லா தவம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேங்கம்மா. இன்னைக்கு உங்க ஸ்பீச்ல வந்து இந்த மெனபாஸ் பத்தி சொல்லும்போது லேடிஸ் மாதிரியே ஜென்ஸுக்கும் அந்த ஏஜ்ல சில ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு புதுசா இருந்துச்சு அந்த தகவல் கேட்கறதுக்கு. இப்ப நம்மள மாதிரிதான் நம்ம ஹஸ்பண்ட் ஒரு 2 to 3 years டிஃபரன்ஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்னு நம்மளும் வந்து கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோமோ அது மாதிரி அவங்க கிட்டயும் நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணுங்கிறத சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா அந்த பாயிண்ட். ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு பர்சனலா கொஸ்டின்மா. எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஓவர் ப்ளீடிங்கா இருந்துச்சுங்கம்மா, கண்ட்ரோல் பண்ண முடியாத. அப்புறம் கைனகாலஜிஸ்ட காமிச்சிட்டு அவங்க வந்து மிரானா போட சொன்னாங்க. அந்த பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எதுவும் வேற எந்த தொந்தரவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரானா போட சொன்னாங்க. அது போட்டு இப்ப 2 இயர்ஸ் ஆச்சுமா. அது வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்குமா ப்ளீடிங். ஆனா அப்பப்ப வந்து ஒரு 2 months இல்லாம இருக்கு. ஆனா திரும்பி வந்து அந்த ஸ்பாட்டிங் இருந்துட்டே இருக்குமா அப்பப்ப. அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையாங்கம்மா? ஏன்னா அதான் இப்பதான் பயாப்சி பண்ணிருக்காங்க. பயாப்சி நார்மலா தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து 52 இயர்ஸ் ஆச்சு. எப்போனாலும் மெனோபாஸ் வந்துரும் இல்லைங்களா? மெனோபாஸ் வந்துரும் இப்ப. அதனாலதான் டாக்டரும் வந்து தைரியமா இத போட்டிருக்காங்க. பட் எவ்ரி 6 months நீங்க போங்க. அவங்க வந்து பேப்ஸ்மியர் பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க இந்த ஸ்கை யோகால வந்துட்டீங்க பாருங்க, அதுதான் சூப்பரான டைமுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ரெகுலரா இந்த காயகல்ப எக்ஸசைஸ் செய்யுங்க, மெடிடேஷன் செய்யுங்க, யோகா எக்ஸசைசஸ் எல்லாம் ரெகுலரா செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சிந்தனையுரை கேட்க கேட்க தான் நமக்கு வந்து நிறைய புரிதல் வரும். நம்ம மைண்ட் ஹைஜீன், நம்ம மென்டல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி கேட்கும் போதுதான் நமக்கு புதுசா டெய்லி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க இல்லைங்களா, அதை கத்துக்கிறோம். ஆமாங்கம்மா. எங்க மன்றத்திலயுமே ஐயா வந்து சுப்பையன்னு சொல்லிட்டு அவரும் வெளியில இருந்து நிறைய பேராசிரியர் ஆலியால இருக்கக்கூடிய அருட்செல்வி அம்மா அவங்க இப்ப கூட ரீசெண்டா பெருமாள் ஐயாவெல்லாம் கூட்டிட்டு வந்து ஸ்பீச் கொடுத்தாங்கம்மா. நாங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே கேட்போம். ஜூம்லயும் உங்களை மாதிரி பேசுறீங்களோட ஸ்பீச்சும் கேட்பாங்கம்மா. ரொம்ப மலர்ந்த முகத்தோட நீங்க பேசுறது கேட்கறதுக்கும் பாக்குறதுக்குமே ரொம்ப ஒரு நிறைவா இருக்குமா. நம்ம ரிலேஷன் கூட பேசுற மாதிரி இருக்குங்கம்மா உங்ககிட்ட பேசுறது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் நமக்கு வேதாத்ரி மகர்ஷி நம்மள எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ பூர்வ ஜென்மத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு ரிலேட்டிவ்ஸா இருந்திருப்போம். ஓகேங்கம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மாலதி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. ஃபர்ஸ்ட் டைமா நான் கேட்டிருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி நன்றி. அடுத்து அமுதா அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். பண்ணிட்டேம்மா. வாழ்க வளமுடன். நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். என் வயசு 50. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கேன். ஆமா, நல்லா இருக்கேன். பீரியட் எல்லாம் கரெக்டா வருது. டேட் தான் கொஞ்சம் மாறி போகுது தவிர கரெக்டா இருக்கேன். நான் நல்லா இருக்கேங்கம்மா. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் வருது. அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இந்த கர்ப்பப்பை வந்து லேயர் பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்க? இல்ல, அவங்க வந்து 50 years எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் வந்துடுச்சுங்களா? 25 வயசு தான் அந்த புள்ள. 25 வயசு அந்த பொண்ணு. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆமா, 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஓ, 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன ஹெவி ஃப்ளோ ஆகுதுங்களா? ப்ளீடிங் ஹெவியா இருக்குங்களா? ஆமா, 15 நாள் போதும். அப்படியே தொடர்ந்து மாசத்துக்கு 2 தடவை போகுதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்க இந்த நம்ம ஸ்கை யோகால இருக்காங்களா? இல்லம்மா, இல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் போங்க. ஏன்னா வந்து இன்னும் 25 years தான் ஆகுது. ஹெவி ஃப்ளோ ஆகுதுன்னா அனிமிக் ஆனாலும் ஆயிடுவாங்க. அதனாலதான் வந்து டாக்டர்ஸ் வந்து ஓரளவு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன மெடிசன் தரணுமோ தருவாங்க. மீன்வைல் அவங்க வந்து இந்த காய்கல்ப எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் செய்யும் போது அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அவங்கள அதுவும் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அது அனிமிக் ஆயிடக்கூடாது. அது ஏன் ஹெவி ஃப்ளோ இருக்கு அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ஒன்னும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்ல. பட் ஹெவி ஃப்ளோ எவ்ரி மந்த் போக கூடாது, அது நார்மல் இல்ல.
அப்புறமேட்டு இந்த யோகா எல்லாமும் இங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க. அவங்க எந்த ஊரு அங்க பக்கத்துலயே ஏதாவது மன்றம் இருக்கும் இல்லைங்களா, மன்றத்துல போய் கத்துக்க சொல்லுங்க. சரிம்மா. நன்றிம்மா. நன்றி அக்கா. நன்றிம்மா. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ஆமா, நிறைய செய்து கொள்ளலாமா? நிறைய செஞ்சுக்கலாமா. தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூமா. நாங்க தான் சொல்லணுமா உங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின்